கோட்பாட்டை முன் வச்சு உருவாக்கப்படுற படைப்பு வந்து ஒரு கட்டத்தோட காலாவதி கோட்பாடு காலாவதி ஆகும்போது அந்த படைப்பு வந்து நீர்த்து போகும். இது வந்து நான் விருப்பப்பட்டு உருவாக்கணும், இது இப்படிதான் அமையும்னு உருவாக்கணும். ஆனால் அதில் சில சர்க்கிள்கள் வந்தது. பாசிசம் என்பது இயற்கை, அறம் என்பது செயற்கை. என்னுடைய ஆண் தன்மை முழுசாக அழிஞ்சிருச்சு. இப்போ நான் வெறும் பெண்ணாக மட்டுமே மீந்து இருக்கிறேன். நான் என்றைக்குமே ஐயோ இப்படி தோத்துட்டோமே வாழ்க்கையிலன்னு நான் வந்து நினச்சதே கிடையாது. மேலாதிக்கம் என்பது எல்லா பாலினத்துக்கும் உண்டு. அதாவது ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. திருநங்கையரும் வந்து பேராதிக்கம் கொண்டவர்கள் இருக்கிறாங்க. நம்ம வந்து ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் என்றதெல்லாம் வந்து பின்னவீனத்துவ பார்வையில் வந்து காலாவதி ஆகி போயிடுச்சு. இப்போ கைப்பறையில் வந்து கையடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி தான் ரேப்பில் வந்து ஒரு ஆணுக்கு கிடைக்கிற ஆர்கசம் என்பது. அதெல்லாம் வந்து டோட்டல் ஃபெயிலர். அது மெஸ்குலின் ஃபெயிலர். ஆண்குறியை எதிர்கொள்வது எப்படி? ஆண்குறி ஒரு ஆயுதம் இல்லை, அது ஒரு கற்பாம்பூச்சி. அது ஒரு தொடர்பு கட்டையை எடுத்து அடித்தா போதும். அது உன்னுடைய கால் கட்ட வரலாலே நினச்சிக்கினா போதும். இன்றைக்கி நம்ம பண்பாடு, நம்மளுடைய மேலாதிக்கம் நம்ம பேசிக்கிறது எல்லாமே வந்து அப்பர் கேஸ்ட் அப்பர் கிளாஸ் உடைய பெண்களுடைய பிரச்சனையை தான் பேசிக்கிறோம். குடியை நிறுத்திட்ட பிறகு பாதி நண்பர்கள் போயிட்டாங்க என்னை விட்டு. பக்கவாதம் வந்த பிறகு மீதி நண்பர்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. நீ அதிகாரத்தில் வந்து தப்பிக்கணும்னா புதிய புதிய கதைகளை நீ வந்து உருவாக்கிட்டே இருக்கணும். மதம் தான் வந்து இந்த பிரிமிட்டிவ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். அதான் புத்தன் ஒரு முற்போக்காளன். ஆனால் புத்த மதம் வந்து பிற்போக்குத்தனமானது. எனக்கு இந்தியாவிலேயே குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே எனக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிற ஒரு நீல நட்சத்திரமாக இருக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து திருமாவளவன். தமிழ்நாடு வந்து பெரியார் மண் தானே, ஆள்றதெல்லாம் பெரியார் கட்சிகள் தானே, 50 ஆண்டுகளாக ஆள்றாங்கல்ல. ஏன் ஒரு தலித்த முதலமைச்சராக, ஏன் முதல்ல அவங்களுடைய கட்சியில் ஒரு தலித்தை வந்து தலைவராக்குங்களா? அம்பேத்கர் போல ஒரு போதிசத்துவன் தலைமையில் வரணும். மாயாவதி போல ஒரு ஆள் வந்து ஆதிக்கம் பண்ணதான் செய்யும். பின்னவீனத்துவ எழுத்து, பின்னவீனத்துவ வாசிப்பு என்பதை தெளிவுபடுத்த முடியுமா? எந்த ஒரு படைப்பும் அது ஒரு கோட்பாட்டை முன் வச்சு உருவாக்கப்படுறது கிடையாது. கோட்பாட்டை முன் வச்சு உருவாக்கப்படுற படைப்பு வந்து ஒரு கட்டத்தோட கோட்பாடு காலாவதி ஆகும்போது அந்த படைப்பு வந்து நீர்த்து போகும். படைப்புக்குள்ள வந்து நம்ம வந்து கோட்பாட்டை அடையாளம் காண்றது தான் வந்து புதிய ஆய்வு முறையா இருக்கும். அப்படித்தான் வந்து பின்னவீனத்துவத்தை எங்களுடைய என்று சொல்லும்போது நானும் பிரேமும் ஆரம்பத்தில் ஒன்றா எழுதும்போது எங்களுடைய எழுத்துக்களில் பின்னவீனத்துவ கூறுகளை வாசிக்கும் போது அது தட்டுப்படுறதை நாங்கள் வந்து இனம் கண்டோம். நாங்கள் பின்னவீனத்துவ எழுத்துக்களை எழுதணும்னு நாங்கள் ஆரம்பத்தில் எழுதலை, கடைசி வரைக்கும் அப்படி எழுதவே இல்லை. பின்னவீனத்துவ கூறுகள் எங்களுடைய எழுத்துக்களில் அது வந்து இயற்கையாகவே அமைஞ்சு வந்தது. அதோடைய எழுத்து போகிற போக்கில் அது வந்து தன்னை வந்து அப்படியான தரங்களில் வந்து தகவமைச்சிக்கிச்சு, கட்டமைச்சிக்கிச்சு, வெளிப்படுத்திக்கிச்சு. அப்படித்தான் வந்து பின்னவீனத்துவ பிரதிகளை வந்து எங்களுடைய முதல் பிரதியாக நாங்கள் எழுதுனதை வச்சு நாங்கள் வந்து வாசித்தோம். பின்னவீனத்துவத்தை பற்றி அறிதல் வரும்போது, அறிமுகம் வரும்போது நாங்கள் எங்களுடைய எழுத்துக்குள்ளே அது வந்து எங்கெங்கே தரம் காணப்படுது. கிரணம் எழுத்துக்கள், குறிப்பாக அதீதனின் இதிகாசம்னு வந்து அது வந்தது. தொகுக்கப்பட்ட ஒரு 6 காவியங்கள். அந்த 6 காவியங்கள் எப்படி வந்து பின்னவீனத்துவ போஸ்ட்மார்டம் டிஸ்கோர்ஸை வந்து முன்னெடுக்குது. அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் அப்படி ஒரு டிஸ்கோர்ஸ் வந்து அங்கங்கே தனங்காணப்பட்டாலும் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு பெரும் படைப்பாக வந்து அதீதனின் இதிகாசத்தை வந்து எழுதணும் நாங்கள். அது வந்து 80கள் இறுதியில் வந்து எழுதப்பட்டு அது 2000 தான் அது வந்து தொகுக்கப்படுது. இந்த 6 கேண்டோஸை வந்து தொகுத்து அதை வந்து கவிதை வடிவத்திலேருந்து மாற்றி அதை வந்து நாவல் வடிவத்தில் வந்து கொண்டுட்டு வந்தோம். நாவல் வடிவத்தில் வரும்போது அதோடைய வாசிப்பு முறைமையை வந்து வேற ஒரு டைமென்ஷனில் வந்து அது போச்சு. அது எனக்கும் பிரேமுக்குமான புரிதலுக்கு பிறகு அந்த படைப்பு யார் எழுதுனது எப்படின்னு அதோடைய சிக்கல்கள் அது போய்கிட்டு இருக்குது. அதை வந்து அதை கைவிட்டு நான் வெளியே ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஏன்னா நம்மளுடைய படைப்பை நம்மளே கைவிட்டுறது மிக துணிச்சல் வேணும். அந்த துணிச்சல் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் எழுந்த நான் சுமந்துக்கிட்டு போயிட்டே இருக்க முடியாது. என்னுடைய 10 பருவ எழுத்துக்களை நான் இன்னை வரைக்கும் நான் சுமந்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் இன்னைக்கு எழுதணும், அதுதான் என்னுடைய திருப்தியான ஒரு எழுத்தாக இருக்கும். போன மாதம் எழுதுனதோ அல்லது போன ஆண்டுக்கு எழுதுனதோ கூட வந்து காலாவதி ஆகி போயிடுது என்னுடைய அளவில். சில பேர் என்னுடைய எழுத்துக்கள் வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின ஒரு எழுத்தை வந்து கொண்டாடி பேசும்போது எனக்கு அதை தாண்டி நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னைக்கு 10 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் வந்து தங்கி போய் நிற்கிறாங்க என்னுடைய வாசகர்கள்ன்றதை நான் வந்து காண்றேன். ஆனால் அது இயல்பாக அப்படி தான் நடக்கும். என்னுடைய வாசகனையும் என்னுடைய வேகத்தையே கொண்டுட்டு போக முடியாது. ஏன்னா முதல்ல எனக்கு நானே வாசகனாக இருக்கும்போது நானே வந்து கைவிட்டுட்டு வெளியே வரேன். இப்படி வரும்போது தான் ஆரம்பத்தில் என்னுடைய அதீதனின் இதிகாசத்தெல்லாம் நான் வந்து கைவிட்டுட்டு வந்துட்டார் முதலத்துக்கு. இது வரைக்கும் தமிழில் பேசப்படாத ஒரு உலகத்தை அது வந்து கட்டி எழுப்பிச்சு இல்லை, அதை மறு ஆக்கம் செய்யறதுக்கான
வேலையில் கூட நான் ஆரம்பத்தில் இருந்தேன். அப்புறம் வந்து நானும் புரிஞ்சிட்ட பிறகு அதையும் நான் கைவிட்டுட்டேன். மற்றவங்க வந்து நீங்கள் வந்து பின்னவீனத்துவ எழுத்தாளர் தானேன்னு எங்களை சொல்லும்போது, அது என்னைய சொல்லும்போது நான் வந்து அதை மறுக்கிறேன். பின்னவீனத்துவ எழுத்து என்பது வந்து எழுதப்படுறது கிடையாது. பின்னவீனத்துவ வாசிப்பு தான் வந்து வாசிக்கப்படுது. நம்ம சிலப்பதிகாரத்தை வந்து பின்னவீனத்துவ வாசிப்புக்குள்ள உட்படுத்த முடியும். மணிமேகலையை பின்னவீனத்துவ வாசிப்புக்குள்ள உட்படுத்த முடியும். இப்போ என்னுடைய ஒரு யதார்த்தமான ஒரு கதையை கூட பின்னவீனத்துவ வாசிப்புக்குள்ள உட்படுத்த முடியும். அதெல்லாம் ஒரு நான்லீனியர் ரைட்டிங்கோ அல்லது வந்து ஒரு மேஜிக்கல் ரியாலிஸ ஷார்ட் ஸ்டோரியை மட்டுமே வந்து போஸ்ட்மார்டனிஸ ரைட்டிங் ஆகிடாது. அதில் போது வந்து போஸ்ட்மார்டன் எலமெண்ட் இருக்குது. அதில் போஸ்ட்மார்டனிஸ்டிக் எலமெண்ட்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கிறதால நம்ம வந்து போஸ்ட்மார்டன் ரைட்டிங் அதுக்குள்ளே சாயல் அதுக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோமா மொழிய. அது வந்து போஸ்ட்மார்டனிசம்ன்றது இதுதான். அதுக்காக நான் வந்து ஒரு படைப்பை எழுதுறேன், இது வந்து போஸ்ட்மார்டனிச படைப்புன்னு வந்து சொல்லி எழுதுறது வந்து அது ஃபேக்காக தான் இருக்கும். அது பொதுவாக பின்னவீனத்துவ எழுத்துக்கள் என்று அடையாளப்படுத்தப்படுபவை பெரும்பாலும் சிதறடிக்கப்பட்ட கதைக்கூறலாக இருக்கிறது. ஒருமித்த சிந்தனை என்பது வந்து மிகப்பெரிய கோட்பாடை முன் வச்சு எழும்போது தான் வரும். ஒரு மார்க்சியம் என்பது மிக ஒருமித்த ஒரு கோட்பாடு. அந்த ஒருமித்த கோட்பாடை வந்து முன் வச்சு எழுதப்படுற கட்டுரைகளோ அல்லது வந்து ஆய்வு நூல்களோ அல்லது புனைவுகளோ வந்து ஒருமித்த தன்மையானதாக இருக்கும். இது வந்து மன பேதலிப்பு, ஏறக்குறைய வந்து ஒரு மன அழுத்தம், மன வலி, இதை நோக்கி போகிற ஒரு படைப்பு வந்து துண்டுபட்டு சிதறடிக்கப்பட்டு தான் இருக்கும். அது சிதறடிக்கப்படுறதோ துண்டுபடுறதோ செயற்கையாக உருவாகிறது இல்லை, அது இயற்கையாகவே அப்படி வந்து அமையிறது. அது ஏன்னா அதுக்கு வந்து துல்லியமான ஸ்தூலமான கோட்பாட்டு வடிவத்தை முன் வச்சு அது எழுதப்படுறது கிடையாது. அந்தந்த கணத்தை வந்து அப்படியே கேப்சர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறது தான் வந்து புதிய எழுத்து முறையாக வந்து எழுத்து முறைகள்ல அதுவும் ஒன்று. அதுவே எழுத்து முறை கிடையாது. ஸ்தூலமான வரையறைக்குள்ள வந்து எழுதப்படுற பக்கங்களும் அந்த பிரதிக்குள்ள இருக்கும். என்னுடைய பல நாவல்கள்ல பார்க்கலாம், இந்த துண்டு துண்டா போற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த துண்டுகள் எல்லாத்தையும் இணைக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் வந்து அதுக்குள்ள உருவாயிருக்கும். அந்த அது தவிர்த்து வந்து முழு ஸ்ட்ரக்சரும் வந்து இப்போ சிறுகதையெல்லாம் எழுதும்போது துண்டு துண்டாலாம் எழுதுறது கிடையாது. அது முழுமையான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து அது வந்து நோக்கி ஒரு மனிதர் தன்னுடைய ஒரு நாளை வந்து துண்டு துண்டாக தான் வந்து யோசிக்கிறான். ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு கால சட்டகத்துக்குள்ள வந்து தன்னை முழுமையா வந்து பொருத்திக்கிறது இல்லை. ஒவ்வொரு கணமும் அதை வந்து துண்டாக தான் போறோம். நீங்க ஒரு நாளை நீங்க படம் எடுத்தா அது வந்து வெறும் 24 மணி நேர ஸ்லைட் ஷோவாக தான் இருக்கும். அது 24 மணி நேரம் ஃபியூச்சர் ஃபில்மா அது இருக்காது. அது அப்படியே துண்டாக தான் போயிட்டு இருக்கும். அந்த துண்டுகளை வந்து இணைக்கும் போது தான் அது ஒரு ஃபியூச்சர் ஃபில்மா அது ஆகும் ஒரு நாளுடைய வாழ்க்கை என்பது. அதால வந்து சிந்தனை என்பதும் அது போலதான். ஒரு கனவு வந்து முழுமையான நீண்ட கனவு வந்து யாருக்குமே வர்றதில்லை. துண்டான கனவுகள். அதை எப்படி வந்து கையகப்படுத்துறது, அதை எப்படி வந்து எழுத்தாக்குறதுன்றது தான் இன்னையான பிரச்சனை. இது வந்து உங்களுக்கு வந்து ஓவியத்துல நல்லா வெளிப்படும். எழுத்துன்னும் போது வந்து மொழியாலான கலையை வந்து நம்ம முழுமையா பார்க்குறோம். அதே ஓவியத்துல பாருங்க, எல்லாமே சிதறல்களாக தான் இருக்குது. எக்ஸ்பிரஷனிசமோ இம்ப்ரெஷனிசமோ சர்ரியலிசமோ அந்த பாணி ஓவியங்கள் வரும்போது எல்லாமே வந்து சிதறல்கள் தான். எல்லாமே அந்தந்த கணத்துடைய நிறத்தை வந்து காட்சிப்படுத்துறது, வடிவமைக்கிறதா தான் இருக்குது. ஒரு சிற்பம் போல வந்து முழுமையான ஒரு பாறையை எடுத்து வந்து வடிவமைக்க முடியாது ஒரு ஓவியத்தை. அது வந்து வண்ணங்களின் சிதறலாகவும் ஒரு தோற்றத்தையே வந்து சிதறலா வந்து வரையப்படுறதா தான் வந்து ஓவியங்களுக்கு. செல்வதோ தாலியோ அல்லது வேற சரியலிச ஓவியர்களோ வந்து வரைகிறாங்க. தாங்கு மாதிரி ஆட்கள் எல்லாம் அப்படிதான் வந்து வரைகிறாங்க. ஜான் கொக்தோவுடைய சிற்பங்களை பார்த்தீங்கன்னா, சிற்பங்கள் என்பது வந்து ஒரு ஒர்க் ஷாப்புக்குள்ள போறாரு. அங்கே வந்து உபரி தேவையில்லாத கச்சா பொருட்கள் இருக்குது இல்லை, அதெல்லாத்தையும் வந்து கழிவுகள் எல்லாத்தையும் வந்து தூக்கி வெளியே போடுறாங்க, குப்பையில் கொட்டிடுறாங்கல்ல, ஒதுக்குப்புறமாக கொட்டி வைக்கிறாங்கல்ல. டார்டின், உடஞ்ச உதிரி பாகங்கள், ஒரு மெஷினரியோடைய உதிரி பாகங்கள், அதையெல்லாம் வச்சு ஒரு உருவத்தை வந்து வடிவமைக்கிறார் ராம் குப்தோ. இந்த சிதறல்கள் வந்து ஒரு உருவத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து அவருடைய கலை வடிவமாக இருக்குது. அதை அவர் சிற்பம்னு சொல்கிறாரா அல்லது வந்து அதுக்கு வேற ஒரு பெயர் இடுறாரான்றது வந்து கேள்வி. நம்ம சிற்பம்ன்ற பெயரை நான் வந்து போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறேன். சிற்பம் கிடையாது, அதுக்கு வேற ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அது இப்போ வந்து குப்பையிலேருந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து உருவாக்குறது வந்து ஒரு கலை வடிவமாக வருது. அதில் ஒரு முழுமை வருது. இப்போ குப்பையிலேருந்து தான் முழுமையை இப்போ உருவாக்குறோம். முழுமையாக ஒன்றை வந்து ஏற்கனவே வந்து திட்டமிடப்பட்டு உருவாக்குறது கிடையாது. இதுக்கு அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் அங்கே என்னென்ன பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு அந்த கணத்தில் அவனுடைய மனநிலைக்கு ஏற்ப அது வந்து உருவாக்கப்படுது. ஆனால் அது வந்து பிரமிக்கத்தக்க ஒரு படைப்பாக இருக்குது. இந்த பூமியில் இல்லாத ஒரு பொருளை வந்து அங்கே வந்து உருவாக்குறான்.
அந்த யுனிக்னஸ் வந்து அங்கே வந்து சாத்தியமாகுது. கலை என்பது வந்து யுனிக்காக இருக்கிறத வந்து எதிர்நோக்கி போயிட்டு இருக்குது. உலகத்தில் ஒன்று தான் இருக்கணும், இன்னொன்று இருக்கக்கூடாதுன்றது. த யுனிக்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர்ட். அதை நோக்கி தான் வந்து மாடர்ன் அண்ட் போஸ்ட் மாடர்ன் ஆர்ட்லாம் போயிட்டு இருக்குது. ஃபாசிசம் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு பல வகையான நுண் ஃபாசிசமாக சமூகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பாசிசம் என்பது பாசிசம் தான். அதில் மேக்ரோ பாசிசம், மைக்ரோ பாசிசம்லாம் எனக்கு பகுக்க தெரியல. பாசிச மனம் என்பது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. அதோடைய விகிதாசாரம் தான் வேறுபடுது. அது ஹிட்லருக்குள்ளேயும் செயல்படும், முசோலினிக்குள்ளே செயல்படும், நம்ம மோதிக்குள்ளேயும் செயல்படும், இங்கே இருக்கிற திமுக தலைவர்களுக்குள்ளேயும் செயல்படும், எனக்குள்ளேயும் செயல்படும், உங்களுக்குள்ளேயும் செயல்படும், நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்குள்ளேயும் குழந்தைகளுக்குள்ளேயும் செயல்படும். எல்லா பாசிசம் இல்லாத உயிரினமே கிடையாது. அக்ரிணை உயிரினத்துக்குள்ளேயும் வந்து பாசிச மனம், அதாவது மேலாதிக்க மனம் வந்து செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். பறவைக்குள்ள, விலங்குகளுக்குள்ள, மீன்களுக்குள்ள, எல்லாத்துக்குள்ளேயும் வந்து ஒன்று முந்துறது, ஒன்று வந்து ஆதிக்கப்படுத்துறது என்பது வந்து தொடர்ந்து எல்லா உயிரினத்துக்கும் வந்து பொதுவான மன அமைப்பு. அது மைக்ரோ பாசிசம் என்பது போர் சார்ந்து உருவாகக்கூடியதாக இருக்கும். மைக்ரோ பாசிசம் என்பது மனம் சார்ந்து கட்டமைக்கப்படுறதா இருக்கும். ஒரு சமூகத்தில் இருக்கிற தன்னிலைகளை வந்து அந்த பாசிசத்தை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை வந்து உருவாக்குறது. இந்த கோயில்கள் மதம்லாம் அதுதான் செய்யும். மதம் போய் வீட்டுக்கு வீடு போய் நீ வந்து இதை கடைபிடி, இதை நீ ஒழுகுன்னு சொல்றது இல்லை. அது இயல்புலேயே வந்து குழந்தையிலேருந்தே வந்து வழிபாட்டு முறையிலே வந்து மதத்துக்கு வந்து ஆட்படுற, மதத்தை வந்து தனக்கான மேலாதிக்க சக்தியாக ஏற்றுக்கொள்ள மனோபாவத்துக்கு ஒரு குழந்தையிலேருந்து ஒரு மனிதன் வந்து ஆட்படுத்தப்படுறான். ஆனால் அவன் போருக்கு போகிறதுன்றது வந்து ஒரு தயாரிப்பாக இருக்குது. ஒரு சமூகம் வந்து தன்னுடைய எதிர் சக்தியை வெல்வதற்கு, அது மீது மேலாதிக்கம் செலுத்துவதற்கு தன்னுடைய சமூக தன்னிலைகளை வந்து அது ஒன்றுபடுத்துது. அதுக்கு வந்து ஒரு மேக்ரோ மேனிஃபெஸ்டோ தேவைப்படுது, போர் பிரகடனங்கள் தேவைப்படுது, போர் எழுச்சி பாடல்கள் தேவைப்படுது, அணி திரட்டுதல் எல்லாம் தேவைப்படுது. ஆனால் அந்த மைக்ரோ லெவலில் இது எதுவுமே தேவைப்படாது. ஒரு சாதாரண ஒரு கோயிலில் வந்து மணியாட்டிட்டு இருக்கும்போது அந்த பக்தி பரவசத்துலேயே ஐயோ நம்ம கடவுளுக்கு ஏதாவது வந்துட போகுது, இன்னும் அந்த கடவுளை காப்பாற்றுறதுக்கு போய் ஒருத்தன் வந்து இன்னொருத்தவனை வந்து கொள்றான்னா, ஒருத்தன் வந்து இன்னொருத்தன் மேலே வந்து ஆதிக்கம் செலுத்துறான்னா, அது வந்து மேக்ரோ லெவலில் மட்டுமே இல்லை, மைக்ரோ லெவல்லையும் இருக்குது. இந்த மன அமைப்பு தான் நான் சொல்கிறேன். அவன் கோயிலை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு கோயிலை இடிக்கிறான்னா அது ஒரு மேக்ரோ ஆக்டிவிட்டியாக இருக்கும். தன்னுடைய கோயிலை காப்பாற்றணும், தன்னுடைய கடவுளுக்கு தான் கட்டுப்பட்டவன், இந்த கடவுள் வந்து என்னை காப்பாற்றுது, அதாவது நான் அதை காப்பாற்றணுன்ற மன ஒழுங்கு இருக்குது இல்லை, இந்த கடவுளோட அவனுக்கு ஏற்படுற உறவு மைக்ரோ லெவலில் வந்து ஒவ்வொரு தன்னிலைக்குள்ளேயும் அது இளம் பருவத்திலேருந்தே உருவாகுது. அது ஜீன்லேயே கலந்த ஒரு ஃபேக்டராகவே இருக்குது. இப்போ மன அமைப்பு வந்து விலங்குகளுக்கு எப்படி செயல்படுது? சேவலுக்கு வந்து பாசிசம் இல்லையா? இன்னொரு சேவல் வரும்போது அந்த சேவலை வந்து கொத்தி தள்ளிட்டு தன்னுடைய பட்டையோட இணை இல்லையா? அல்லது தெரு நாய்கள், ஒரு பெண் நாயை வந்து இப்போ 10 ஆண் நாய்கள் வந்து பின் தருத்துதுங்க, பின்னால் வந்து அதோட வந்து இணையறதுக்கு வந்து அதை வந்து பின்தொடருதுங்க. ஆனால் ஒரு நாயால் தான் அதை வெற்றி கொள்ள முடியுது. இந்த ஒரு நாய் மற்ற 9 நாய்களை வந்து பயமுறுத்தி அதை விலகி ஓட வைக்குது. நீங்கள் நாயுடைய இணைச்சேர்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய போராக இருக்கும். தெருவில் நடக்கிற மிகப்பெரிய போர். விலங்குகளுக்குள்ள செயல்படுற பாசிச கட்டமைப்பு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த மேலாதிக்க மனோநிலையை தாண்டி வந்து போகிறதுக்கான முயற்சியில் தான் ஒவ்வொரு கோட்பாடு வந்து உருவாகுது. அங்கே தான் அறம் என்ற கருதுகோள் முன்வைக்கப்படுது. அறத்தை மேலதிகமாக பேசுறது யார்? மனிதன் தானே. வேற உயிரினம் எதுவும் அறம் பற்றி பேசுறது இல்லையே. அறம் பற்றி பேசுற உயிரினம் வந்து ஒரே உயிரினம் வந்து உலகத்துல மனிதர் தான். மொழி என்பது உருவானதே அறத்தை பற்றி பேசுறதுக்காக தானோன்னு கூட நான் சில சமயம் வந்து நினைக்கிறேன். பாசிசத்தை பற்றிய எண்ணங்கள், அதனுடைய செயல்பாடுகள் பற்றி தொடர்ந்து ஆய்வுபூர்வமா மனிதன் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறதால தான் அவனுக்கு வந்து அறம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. அறத்தை வலியுறுத்தி வேற எந்த விலங்குகளும் தனக்குள்ள வந்து ஒரு சமிஞ்சை பூர்வமா கூட ஒரு கட்டமைப்பை உருவாக்கல. நம்ம மொழி ரீதியாக அத்தனை பணுவல்களை உருவாக்கி இருக்கிறோம். தமிழ்ல அதிகபட்சமான பணுவல்கள் நீதி பணுவல்கள் தானே. தமிழ் தேசிய பணுவலா முன்வைக்கப்படுற திருக்குறள் ஒரு நீதி நூல் தானே. பௌத்தமே ஒரு நீதி தானே. பாசிசம் மேலோங்கும் போது நமக்கு வந்து வரவுணவரை போதிக்கக்கூடிய நிலையில நம்ம வந்து தள்ளப்படுறோம். ஆக மனிதனுக்கு தான் வந்து அறம் 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 நம்ம வந்து ஓயாம கத்திக்கிட்டு இருக்கிறோம். ஓயாம அறத்தை பேசுறதால நம்ம தான் ஓயாத, நம்மளே அறியாம நம்ம ஒவ்வொரு கணமும் பாசிஸ்டுகளா ஆகிட்டே இருக்கோம். பாசிசம் என்பது இயற்கை, அறம் என்பது செயற்கை. நம்ம அறத்தை வலியுறுத்தி அறத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வலியுறுத்தப்படுறோம், போதிக்கப்படுறோம். ஆனா பாசிசம் வந்து இயல்பா நமக்குள்ள நிகழ்ந்துகிட்டே இருக்குது. அண்ணன் தங்கச்சி, சிறுமிகளா, சிறுவன் சிறுமி, இவங்களுக்குள்ளேயே வந்து பாசிசம் செயல்பட்டுட்டே இருக்குது. பாசிசம் என்பது வெறும் அரசியல் சொல்லாடல் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டிஸ்கோர்ஸ். அது
மொராலிட்டி இஸ் சப்ஜெக்டிவ் என்பதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? ஆமாம், ஒரு ஒற்றை அறம் கிடையாது. எல்லாருக்கும் ஒவ்வொரு அறம் இருக்குது. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுது. மதம் சார்ந்த பண்புகளும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுது. இப்போ வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து ஒவ்வொரு அறம் இருக்குது. அறம் வேறுபட்ட அறங்கள் இருக்குது. வேறுபட்ட மூளை இருக்கும்போது வேறுபட்ட அறம் இருக்கும். வேறுபட்ட சிந்தனை இருக்கும்போது வேறுபட்ட அறம் இருக்கும். தனி மனிதன் வந்து என்னைக்குமே கூட்டு மனிதன் ஆகவே முடியாது. சமூகம் என்பது ஒரு கூட்டு ஒப்பந்தம். அது வந்து ஒன்று திரட்டப்பட்ட ஒரு பொருள் கிடையாது. அது பெரிய அரசு அதிகாரமா இருந்தாலும் சரி, ஒரு நுண்மையா செயல்படுற வந்து கோயில் அதிகாரமா இருந்தாலும் சரி, எதுவும் அது வந்து ஒற்றை தன்னிலையால வந்து முடிவு செய்யப்படுறது இல்லை. ஒற்றை தன்னிலையால் கட்டமைக்கப்படுறதும் கிடையாது. இப்போ வந்து பன்மை அறம் என்பதுதான் இருக்குது. அதுதான் நிஜம். ஒருமை அறம் வந்து கிடையவே கிடையாது. ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டு இதுதான் என்னுடைய அறம்னு சொல்றான்னா, அதை வந்து நம்ம மறுக்கிறோம்னா எனக்குன்னு ஒரு அறத்தை நான் வச்சிருக்கேன். அது அப்பதான் நீ பண்றது தப்புன்னு வந்து நான் சொல்றேன். ஆனா அவனுக்கு வந்து அவன் பண்றது தப்புன்னு அவனுக்கு தெரியல. அது அவனுக்கு சரி. ஆனா எனக்கு வந்து அவன் பண்றது தப்பு. அப்ப என்னுடைய பார்வையில அறம் என்பது வந்து வேறையா இருக்குது. அவனுடைய பார்வையில அறம் என்பது அவனுடைய செயல்பாட்டுல வேறையா வெளிப்படுது. ஒரு நோக்கிலையும் ஒரு செயல்லையும் இருவேறு தன்னிலைகள் இருவேறு அறக்கூறுகளை வந்து முன்வைக்குது. ஒரு பொருளை தான் பார்க்குறோம், ஆனா இரு பார்வை. வெள்ளை படை வீரர்கள் வந்து அடிக்கும் போது காந்தியவாதிகள் வந்து காந்தி என்ன சொல்றாரு, அடியை வாங்கிட்டு நீங்க திருப்பி அடிக்காதீங்கன்னு சொல்றாரு இல்ல. அவனுக்கு அடிக்கிறது அவனுடைய அறம். அடியை வாங்கி அந்த அறத்தை எதிர்கொள்றது அவனுடைய அறத்தை எதிர்கொள்றது இவனுடைய அகிம்சா அறம். இப்படி அடியை வாங்கி உன்னை நான் திருப்பி அடிக்க மாட்டேன்னு சொல்றது மூலமா அவன் மேல வந்து இவன் வந்து ஒரு வெட்கப்பட வைக்கக்கூடிய எதிர் தாக்குதலை செய்யறான். அவனுடைய ஈகோவை வந்து அட் பண்றான். அகிம்சையால ஈகோவை அட் பண்றது தான். அவனுடைய நான் என்ற அகங்காரத்தை வந்து துச்சமா மதிக்கிறது போது அவனும் அது காயப்படத்தானே செய்யறான். இன்டலெக்சுவல் மைண்ட் அல்லது அதீத சிந்தனை, அறிவாற்றல் இருப்பதால் ஏதேனும் ஒரு நாள் சோர்ந்து சாதாரண அன்றாட வாழ்க்கையை வாழும் ஒரு மனிதனாக இருந்திருக்கலாமோ என்று நினைத்ததுண்டா? என்னைக்குமே நான் வந்து என்னுடைய இந்த வாழ்க்கையை நான் வந்து நானே தேர்ந்தெடுத்தேன், நானே உருவாக்குனேன். ஒரு படத்துல ஒரு ஹீரோ சொல்ற மாதிரி ஒவ்வொரு கணத்தையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நானே வந்து செதுக்கினதுன்றது இது வந்து நான் விருப்பப்பட்டு உருவாக்குனது. இது இப்படிதான் அமையும்னு உருவாக்குனேன். ஆனா அதுல சில சர்க்கிள்கள் வந்தது. அந்த சர்க்கிள்கள் என்னையால வரல. நான் கூட்டமைச்சுக்கிட்ட ஒரு கம்யூன் லைஃப்பை உருவாக்கணும்னு நான் வந்து கனவு கண்டேன். இந்த கம்யூன் லைஃப்ல வந்து என்னோட சேர்ந்த பல பேர் சேர்ந்தாங்க. அவங்கவுங்களுக்கான ஒரு உத்தரவாதமான வாழ்க்கை கிடைக்கும் போது அவங்க என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. அப்போ நான் தனியாக தான் இருக்கிறேன். நான் வந்து தனிமையில் இருந்தேன். கூட இருந்தவங்க போயிட்டாங்கன்றதை பற்றி நான் என்றைக்குமே நான் கவலைப்பட்டதே கிடையாது. அது இப்படி எனக்கு நான் கவலைப்பட்டது இந்த பக்கவாதம் வராட்டா இன்னும் நான் வந்து ஆக்டிவாக செயல்படலாமே யோசிக்கிறது உண்டு. என்னடா இதில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தாமல் போயிட்டோமேன்னு. ஏன்னா பக்கவாதம் வர்ற அளவுக்கு வந்து ஐபிபி உண்டு பண்ணுற புற சூழல்கள், ஒரு அல்டர்னேட்டிவ் லைஃப்பை நான் உருவாக்கணும்னு நினச்சேன். அது என்னை பக்கவாதத்தில் வந்து முடக்கி போகிற அளவுக்கு கொண்டுட்டு வந்து விட்டது. அது சார்ந்த எனக்கு கவலை கிடையாது. அது சார்ந்த ஒரு நகைப்பு தான் இருக்குது. அதான் இப்படி கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, பரவாயில்ல, அதுக்கும் ஒரு ட்விஸ்ட் வேணும்ல லைஃபு. அதுவும் எனக்கு என் எதிர்க்க விளையாடுறது இல்லை. என் எதிர்க்கே என்ன நான் இரண்டா பிளந்து எதிர்க்க உட்கார்ந்துக்கிட்டு இப்பயே நான் இரண்டா பிறந்து ஒரு பக்கம் ஆக்டிவ் ஆகுது, இன்னொரு பக்கம் இன்ஆக்டிவா இருக்குது. அர்த்தநாரி வடிவம் போல உடம்பு முழுக்க வந்து இரண்டா பிளக்கப்பட்டிருக்குது. என்னுடைய இடது பகுதி ஆக்டிவ் ஆகுது, வலது பகுதியை ஆண் பகுதி வந்து இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு. என்னுடைய ஆண் தன்மை முழுசாக இயங்கிடுச்சு. இப்போ நான் வெறும் பெண்ணாக மட்டுமே மீந்து இருக்கிறேன். முழுக்க பெண் தன்மையில் மட்டும்தான் நான் வந்து இயங்கிட்டு இருக்கிறேன். இப்படி என்னன்னா இரண்டா வந்து பிளந்து எதிர்க்க வச்சு ஒன்னோட ஒன்று நான் உரையாடிக்கிட்டே இருக்கிறேன். சின்ன வயசுல இருந்து இந்த உரையாடல் நீங்க இந்த உரையாடல் தான் படைப்பாக உருவாச்சு, கவிதையாக உருவாச்சு, நாவலாக உருவாச்சு, எனக்குள்ளேயே நான் வந்து சண்டை போட்டுக்கிறதா உருவாச்சு. அந்த உரையாடலாட்ட நான் வந்து செத்து போயிடுவேன். இப்போ ஒரு இன்ஆக்டிவான ஒரு உடம்பை வச்சுட்டு ஆக்டிவான இன்னொரு உடம்போட நான் வந்து தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். என்னை பற்றி நான் வந்து ஐயோ இதை நான் இழந்துட்டேனே, நான் இப்படிலாம் வாழ்ந்துருக்கலாம்னு நான் வந்து யோசிச்சதே இல்லை. என்னை விட்டு பிரிஞ்சு போனவங்களுக்கு தான் வந்து இழப்பை தவிர எனக்கு என்னைக்குமே இழப்பு கிடையாது. நான் என்ன செய்யணுமோ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கையால் ஒரு விரலால் நான் வந்து எழுதிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு இந்த லேப்டாப்ன்ற ஒரு சாதனம் வந்து எனக்கு வந்து உதவியாக இருக்குது. அவ்வளோதான். வேற எனக்கு வந்து இழப்பு என்பது எதுவுமே கிடையாது. சுற்றி நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க கொடுக்குற பொருள் உதவியால் நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் என்னைக்குமே ஐயோ இப்படி தோத்துட்டோமே வாழ்க்கையிலன்னு நான் வந்து நினச்சதே கிடையாது. தோத்துட்டு இருந்தால் நான் எழுதியிருக்க முடியாது. நான் ஒரு 17 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் தற்கொலை பண்ணிட்டு நான் இருப்பதனால் எழுதுகிறேன். எழுதுவதால் நான் இருக்கிறேன்.
எழுதுவதற்காக இருக்கிறேன். அவ்வளோதான் என்னுடைய. பன்றிகளின் மேல் ஏன் இவ்வளவு பாசம்? அந்த பன்றின்னு ஒரு சிறுகதை எனக்கு ரொம்ப பிடிச்சமான சிறுகதை. அது தீரான் நதியில் வந்தது. பாண்டிச்சேரி பன்றிச்சேரி தான். பாண்டிச்சேரியில் ஏகப்பட்ட பன்றிகள் இருக்கும். பாண்டிச்சேரியில் மந்த மந்தையாக தான் பன்றி போகும். ஒத்த பன்னி ரெட்டை பன்னிலாம் கிடையாது. நான் 5 வயசு 6 வயசுலாம் பார்க்கும்போது ஏகப்பட்ட பன்றிகள். இப்போ நேரு வீதி பாண்டிச்சேரியில் மிகவும் பெரிய கடை வீதி, பல கோடிகள் வர்த்தக இன்னைக்கு நிகழ்ந்துட்டு இருக்கிற ஒரு தெரு. அங்கே நான் பன்னி மஞ்சதை என் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன். இப்போ சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இப்போ பாண்டிச்சேரி பாரதாசன் கல்லூரிக்கு எதிர்த்த போல ஒரு மிகப்பெரிய சாக்கடை இருக்கும், குட்டை. பல சாக்கடைகள் சேர இடம். அது பன்றிகளின் சரணாலயம். அது அந்த சாக்கடைக்குள்ள நூற்றுக்கணக்கான பன்னிகள் அப்படியே. அந்த பன்றிகள் எல்லாம் ஒரு கட்டத்தில் அழித்தொழிக்கப்பட்டது. பன்றி காய்ச்சல் வரும்போது எல்லாமே அழித்தொழிக்கப்பட்டது. அந்த பன்றி காய்ச்சல் வரும்போது தான் அங்கே தருமபுரியில் நக்சலைட்டுகள் அழித்தொழிக்கப்பட்டாங்க. தேவாரம் தலைமையில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எல்லாம் சொல்லலாம், இல்லை ஒன்றும் தப்பு இல்லை. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் நக்சலைட்டுகள் அழிக்கப்பட்டாங்க. எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் காக்கா குருவி சொல்றது போல சுட்டு கொல்லப்பட்டாங்க. அந்த எதிரொலி என்னை ரொம்பவும் பாதிச்சது. அப்போல்லாம் நான் 8th or 9th படிக்கிறேன். அந்த அந்த பதிவெல்லாம் என் மனசுக்குள்ளே இருந்தது. நான் சிறு வயசில் பார்த்த பாண்டிச்சேரியில் பார்த்த பன்றிகள், என்னுடைய வீட்டு தோட்டத்துக்கு கிராஸ் பண்ணி போவோம் டெய்லி மாலை ஒரு 8 மணி போல். அந்த பன்றி கூட்டங்கள்னு பாண்டிச்சேரியே ஒரு பன்றிச்சேரி தான். இதை போதிச்சேரின்னு வாங்க. இது ஒரு புத்தரையே நான் பன்றிக்குட்டின்னு தான் நான் தலைப்புல ஒரு கவிதை தொகுப்பு கூட போட்டிருப்பேன். ஆமாம், என் மகளையே நான் பன்றிக்குட்டின்னு தான் கொஞ்சம் குழந்தையா இருக்கும் போது. அப்போ இந்த பன்றி என்பது எனக்கு ஒரு விருப்பமான விலங்காகவே இருந்தது. அது ஒரு புரட்சியின் குறியீடாக எனக்கு இருந்தது. அது ஒடுக்கப்பட்ட மக்களின் குறியீடாக இருந்தது. அது புதுச்சேரி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலம் தான். அது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை நிலம் தான். அது இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் 2ஆம் உலக போருக்கு பிரான்ஸுக்கு ஆதரவாக மிலிட்ரியில் சேர்ந்தாங்க, பிரெஞ்சு மிலிட்ரியில். அங்கேருந்து திரும்பி வந்தவங்க உயிரோட திரும்பி வந்தவங்களாம் இன்னைக்கு வசதியாக வாழறாங்க. அந்த 2ஆம் உலக போரில் இறந்தவர்களுடைய பட்டியல் அந்த கல்வெட்டில் பொறிச்சிருக்கும். பெரும் பட்டியல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒடுக்கப்பட்ட மக்களாக இருப்பாங்க, தலித்துகளாக இருப்பாங்க. தலித்துகளும் எஸ்சிபிசியாக தான் இருப்பாங்க எல்லாமே. இப்போ பிசி கிடையாது, ஓபிசி, எஸ்சி ஓபிசியாக தான் இருப்பாங்க. அவ்வளோ பேர். அவங்களெல்லாம் நான் பன்றிகளாக பார்த்தேன். அவங்களால தான் உருவானது அந்த பாண்டிச்சேரி. அவங்களுடைய நிலம் இது. ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க ஒரு குட்டி பன்றி என்னை பின்தொடர்ந்தே வந்ததுன்றது. அது ஒரு நாள் இரவு மழை பெஞ்சிட்டு இருக்குது. கொடை எடுத்துக்கிட்டு நான் கடைக்கு போகிறேன் ஏதோ வாங்கிட்டு வர்றதுக்கு. அப்போ என் பின்னாலேயே ஒரு பன்னிக்குட்டி வருது. அதுக்கு முன்னாடி தாய் பன்னி கூட்டத்தோட போயிடுச்சு. இது மழையில் பின்தங்கிடுச்சு. அந்த உயரமே ஒரு 15 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் உயரம். அதோடைய நீளம் ஒரு 1 அடிக்கும் கம்மி, ஒரு 20 சென்டிமீட்டர் தான் இருக்கும். குயின்னு என்ன பின்னாடியே வருது. என்னைய நான் என்னுடைய வீடு வந்துட்ட பிறகு கொடையை சுருக்கிட்டு வாசலே நிற்கிறேன். அதுவும் கீழே என்னை பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்குது. நான் அந்த பன்னியை தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே போனால் எப்படி என்னை எதிர்கொள்வாங்கன்னு எனக்கு பயம். அந்த பன்னியை நான் எப்படி தூக்குறதுன்னு அப்படியே நானும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய கையெறு நிலை. அந்த குழந்தை என்னை பார்த்து அப்படியே கத்துது. அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு திரும்ப அவங்க அம்மா போன வழியிலே அது போயிட்டே இருக்குது. ஏன்னா நேராக போனால் அது பன்றிகளுடைய ஒரு பெரிய தொழுவம் இருக்குது. அங்கே போய் சேர்ந்துடும். அந்த பன்றிகளுடைய தொழுவம் எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். அந்த ரோடு முழுக்க சேராகுது மழை பெஞ்சு. ஆனால் அது நான் அப்படியே போய் அந்த டர்னிங்கில் திரும்புகிற வரைக்கும் அந்த பன்னிக்குட்டியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பன்னிக்குட்டி போயிட்ட பிறகு நான் வீட்டுக்கு இந்த கதையை என் மகள்கிட்ட சொல்லும்போது என் மகளை அப்போ எனக்கு அந்த பன்னிக்குட்டி பேருக்கு வேணும், நான் வளர்க்க போகிறதா. இதெல்லாம் வச்சு தான் நான் அந்த சிறுகதையை அந்த பன்றி என்னை பின்தொடர்ந்ததை வச்சு தான் அந்த பன்றின்னு சிறுகதையை எழுதினேன். உங்களுடைய பன்றி சிறுகதையில் அந்த பன்றியை போல் நீங்கள் யாரையாவது உங்கள் வாழ்க்கையில் பின்தொடர்ந்து சென்றிருக்கிறீர்களா? பாரதியார் சொல்லலாம். இது மோசமான உதாரணம் தான் அது, ஆனால் அது உண்மையான உதாரணம். எனக்கு பாரதியாரை பிடிக்கும், அதே சமயத்தில் பிடிக்கும் பிடிக்காது. அவருடைய கவிதையை தாண்டி அவருடைய கட்டுரைக்குள்ளே இருக்கிற இன்னைய அரசியல் சொல்லாடல சொல்கிற ஆர்எஸ்எஸ் பாரதி எனக்கு பிடிக்காது. அந்த கவிதைக்குள்ளே இருக்கிற ஒரு நாடோடி பாரதி இருக்கிறான்ல, அது நமக்கு கவிதை சார்ந்த அவன் தானே உண்மையாக இருப்பான். என்றைக்குமே கலைஞன் தான் உண்மையாக இருப்பான். அரசியல்வாதிகள் என்றைக்குமே சுயசார்பு உடைய பாசிஸ்டுகளாக தான் இருப்பாங்க. அது யாராக இருந்தாலும். நான் மதிக்கிற பிரபாகரன் இன்னொரு அரசியல் குழுவால் பாசிஸ்டுன்னு சொல்லக்கூடிய ஆள் தானே, சொல்லப்படுற முத்திரை குத்தப்பட்ட ஆள் தானே. ஆனால் எனக்கு பிரபாகரன் எனக்கு மிகப்பெரிய உந்து சக்தி.
ஆணாதிக்கத்தையும் பால் வேற்றுமையையும் இன்றைய சூழலில் எவ்வாறு புரிந்து கொள்வது? பின்னவீனத்துவ பார்வையில் அதை பற்றி. மேலாதிக்கம் என்பது எல்லா பாலினத்துக்கும் உண்டு. அதாவது ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. திருநங்கையரும் வந்து பேராதிக்கம் கொண்டவர்கள் இருக்கிறாங்க, கொலைகாரர்கள் இருக்கிறாங்க. பெண்களும் வந்து கொலைகாரர்களும் பேரழிவாளர்களும் இருக்கிறாங்க. ஆண்களும் படுபாதகர்களும் கொலைகாரர்களும் பேரழிவாளர்களும் இருக்கிறாங்க. இது பால் சார்ந்த விஷயமா நான் பார்க்கவே இல்லை. பால் ஒடுக்குமுறை என்பது எல்லா இடத்துலையும் தான் இருக்குது. பெண் ஆணை ஒடுக்கலையா, ஆண் பெண்ணை ஒடுக்கலையா? நம்ம வந்து ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் என்றதெல்லாம் வந்து பின்னவீனத்துவ பார்வையில் வந்து காலாவதி ஆகி போயிடுச்சு. எல்லா இடத்துலையும் வந்து எல்லாருக்கிட்டையும் ஆயுதம் இருக்குது. எல்லாருக்கும் வந்து துப்பாக்கியோட பயிற்சி இருக்கும். இங்கே ஆர்எஸ்எஸ் உடைய பயிற்சி முகாம்களெல்லாம் பெண்கள் துப்பாக்கிகளும் கத்திகளையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் சூத்திர பெண்கள், தலித் பெண்களும் கத்திகளும் துப்பாக்கிகளையும் வச்சுக்கிட்டு யாரை சுட போகிறாங்க? அவங்க இனத்தை தான். அவங்க போய் பார்ப்பனர்கள் கூட போகிறது கிடையாது. ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற பயிற்சி முகாமில் இருக்கிற சூத்திர பெண்களும் தலித் பெண்களும் மேல் ஜாதிக்காரர்கள் யார் சுட போகிறாங்க? பயிற்சி எடுக்கிறாங்க, துப்பாக்கி காட்டுறாங்களே, எத்தனை ஃபோட்டோக்களை நீங்கள் பார்க்குறீங்க? அவங்களாம் யார் சொல்ல போகிறாங்க? அவங்க சார்ந்த வர்க்கத்தை, அவங்க சார்ந்த சாதி வர்ண மக்களை தான் சொல்கிறதுக்கு பயிற்சி எடுக்கிறாங்க. இது கூட தெரியலையே. பாலச்சந்தருடைய ஒரு படம் இருக்குது, தெலுங்குல வந்து தமிழில் டப்பிங் ஆச்சு. இவளும் ஒரு கண்ணகின்னு நினைக்கிறேன். அந்த படத்துடைய பெயர் சீமா நடித்தது. அதில் ஊரில் ஒரு பெரிய ஒரு தாதா இருப்பான். ஒரு பார்க்குற பொண்ணெல்லாம் அவர் வந்து ரேப் பண்ணுவார். சீமா அந்த வழியாக போகும்போது சீமானை வந்து இந்த சீமா வந்து ஒரு பெரிய மரத்து பின்னால் வந்து தனியன் போவான். இந்த மரத்து பின்னால் வந்து கேமரா வந்து இதை உறைஞ்சிடும் காட்சி. அடுத்த ஒரு 2 செகண்டில் வந்து அவன் வந்து கைலிக்கு கீழே வந்து விரைய பிடிச்சின்னு ஓடுவான், அவளை விட்டு திடீர்னு. இப்போ அவனுக்கு இறங்கி மரத்துக்கு பின்னால் போன பொண்ணு அடுத்த நிமிஷம் என்ன பண்ணியிருக்கிறா, அவனுடைய விரையை பிடிச்சி நசுக்கி புழிஞ்சு விட்டுட்டு இருக்கிறான். அவன் கட்டின்னு ஓடுறான். ஆண்குறி மிக நுட்பமானது. ஆண் விரையை வந்து ஓங்கி ஒரு அடி ஒரு பொண்ணு கொடுத்தான், ஓங்கி கூட கொடுக்க தேவையில்ல, தழுவியே அதை வந்து நசுக்கி விட்டுட்டா அவன் வந்து ஜென்மத்துக்கு பெண்கிட்டே போக மாட்டான், தன்னுடைய மனைவிக்கிட்டே அவன் போக மாட்டான், கூப்பிட்டா கூட போக மாட்டான். இப்போ வந்து ஆண்குறியை வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து ரேப் பண்ணான்றதெல்லாம் வந்து அபத்தம். கேங் ரேப் நடக்கும். சும்மா வந்து வெறி நாய் கடிக்கிற மாதிரி ஒரு எச்சலையை தூக்கி போட்டால் எல்லா நாய்களும் வந்து கடிக்குதுங்கல்ல, அது மாதிரி ஒரு நாய்த்தனம். நமக்கு செக்ஸே கிடையாது. ரேப்லலாம் செக்ஸ்லாம் ஒன்றுமே ஈடாது, வெறும் எஜாகுலேஷன் தான் நடக்கும். இப்போ கழிப்பறையில் வந்து கையடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி தான் ரேப்பில் வந்து ஒரு ஆணுக்கு கிடைக்கிற ஆர்கசம் என்பது. அதெல்லாம் வந்து டோட்டல் ஃபெயிலர். அது மெஸ்குலின் ஃபெயிலர். அது அந்த பவர்லாம் ஒன்றுமே கிடையாது. வெறும் ஒரு இச்சைன்னு சொல்லலாம், இயலாமைன்னு சொல்லலாம், வக்ரம்னு சொல்லலாம். இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அன்பால் இணையிற உடம்புகள்லேருந்து தான் வந்து ஆர்கசமே உருவாகும். அன்பில்லாத மனைவியோட 1/2 மணி நேரம் நீங்கள் உறவு கொண்டாலும் அவளுக்கு ஆர்கசம் வராது. அல்லது அன்பில்லாத மனைவி வந்து ஒரு ஆணை வந்து 1/2 மணி நேரம் உறவு கொண்டா கூட அந்த ஆணுக்கு வந்து எழுச்சியே ஏற்படாது. இப்போ 2 பேருக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க அன்பு வேண்டும். அப்போ இந்த மேலாதிக்கம், ரேப்பு, இதெல்லாம் வந்து ரேப்புலாம் மேலாதிக்கம்லாம் ஒன்றுமே கிடையாது. ரேப்பில் நடக்கிறது வந்து வெறும் வக்ரம் தான். அந்த வக்ரம் வந்து வக்ரத்தின் அடிப்படை மேலாதிக்க உந்து சக்தி அதுக்குள்ளே செயல்படுதுன்னு சொல்லலாம். ஆனால் அதால் வந்து எந்த ஒரு இப்போ அவனுக்கு எந்த ஒரு திருப்தியும் அதில் கிடைக்காது. ஒரு ஆணை வந்து பாலியல் ரீதியாக ஒரு பெண் மிக மோசமாக வந்து அட்டாக் பண்ண முடியும். ஆண்குறியை வந்து இவனால் ஆயுதமாக பயன்படுத்தவே முடியாது. ஆணுடைய உறுப்புலேயே மிக பலகீனமான உறுப்பு வந்து ஆண்குறி தான். இந்த விரையில் மட்டும் ஒரு சின்ன இந்த கேரம் போர்டு விளையாடுறீங்கல்ல, இந்த ஸ்ட்ரைக்கரால் இப்படி அடிச்சிங்கன்னா போதும், அவன் 1 மாதத்துக்கு எதிர்க்க மாட்டான். ஆண்குறி என்பது ஆயுதமாக வந்து பயன்படுத்தி தன்னால் வந்து ஒரு மேலாதிக்கத்தை வந்து ஒரு ஆணால் வந்து கட்டவே முடியாது. பெண்கள் ஆண்குறியை பார்த்து பயப்படுறாங்க. பெண்களுக்கு இதை வந்து சொல்லிக் கொடுக்கணும், போதிக்கணும். ஆண்குறியை எதிர்கொள்வது எப்படி? ஆண்குறி ஒரு ஆயுதம் இல்லை, அது ஒரு கற்பாம்பூச்சி. அது ஒரு தொடர்பு கட்டையை எடுத்து அடித்தா போதும், அது உன்னுடைய கால் கட்ட வரலாலே நச்சுக்கினா போதும், அது போதும், அவ்வளோதான். உடல் பலம் சார்ந்து பெண் ஒடுக்குமுறை என்பதை தாண்டி கருத்தியல், கலாச்சாரம், உளவியல், வரலாற்று ரீதியாக பெண்கள் ஒடுக்கப்பட்டு தானே இருக்கிறார்கள். பார்ப்பன சமூகத்தில் தான் பெண்ணை ஒடுக்குனாங்க. நான் பேசுறதெல்லாம் தலித் சமூகத்துடைய, சூத்திர சமூகத்துடைய பார்வையில் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். பார்ப்பன சமூகத்தில் தான் பெண்ணை மொட்டை அடித்து கைமண்ணாக்கி மூளையில் உட்கார வச்சாங்க, உடன்கட்டை ஏற வச்சாங்க. இந்த உழைக்கும் வர்க்க சூத்திர
அவர் என்ன பெண்களுக்கு இந்த இதை பற்றிலாம் ஒன்றுமே கவலையே கிடையாது. புருஷன் போனாலும் அவனை விட்டுட்டு வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க, இல்லாட்டி தன்னுடைய குழந்தைய பராமரிக்கிறதுக்கான அந்த வளர்த்து ஆளாக்குறதுக்கான பாடுகளில் தான் வந்து போயிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்ம பண்பாடு நம்மளுடைய மேலாதிக்கம் நம்ம பேசிக்கிறது எல்லாமே வந்து அப்பர் கேஸ்ட் அப்பர் கிளாஸ் உடைய பெண்களுடைய பிரச்சனையை தான் பேசிக்கிறோம். அந்த பெண்கள் வந்து இன்னைக்கு சூத்திர தலித் சாதிகளுடைய பெண்களுடைய உழைப்பு சார்ந்த மூர்க்கத்துக்குள்ள வரணும். அவங்க உழைப்பு சார்ந்த மூர்க்கத்துக்குள்ள வரும்போது ஆனா இவங்க எப்படி எதிர்கொள்றாங்க. எல்லா வர்க்கத்திலையும் எல்லா சாதியிலையும் ஆணாதிக்கம் இருக்குது, தலித்துக்குள்ளேயும் ஆணாதிக்கம் இருக்குது. உலகத்திலே அதான் சொல்லுவாங்க, உலகத்திலே ஒடுக்கப்பட்ட வர்க்கம்னா அது வந்து கருப்பினம், கருப்பினத்திலே ஒடுக்கப்பட்ட ஒரு பகுதின்னா அது வந்து கருப்பின பெண் சொல்லுவாங்க. அது போல இந்தியாவிலேயே ஒடுக்கப்பட்ட மனித கூட்டம்னா அது வந்து தலித்துகள். அந்த மனித கூட்டத்திலேயே ஒடுக்கப்பட்ட இன்னொரு கூட்டம்னா அது வந்து தலித் பெண்கள். ஆனால் அதையும் மீறி வந்துடுறாங்க அவங்க வெளியே. ஏன்னா அவங்களுக்கு உழைப்பு கை கொடுக்குது. இன்னைக்கு அப்பர் கிளாஸ்ல வந்து அவங்களுடைய வேல்யூஸ் அவங்க தூக்கிட்டு அலையிறாங்க. தலித் சமூகத்தில் ஆணை மையமாக வச்ச வேல்யூஸ் எதுவும் கிடையாது. அதெல்லாம் அவங்கெல்லாம் காலகாலமாக புறந்தள்ளி வெளியே வந்துட்டாங்க. தீவிர இலக்கியத்தில் இயங்கும் எழுத்தாளர்களை வாசகர்கள் கண்டடைய வேண்டுமா, அல்லது எழுத்தாளர்கள் தங்களுடைய இருப்பை பொதுவெளியில் பிரபலப்படுத்தி கொள்ள வேண்டுமா? ஏன் ஒரு எழுத்தாளன் தன்னை பிரபலப்படுத்தாமல் எப்படி இருக்கிறான்? தன்னுடைய கவிதையை வந்து முகநூலில் போடும்போதே அவன் தன்னை பிரபலப்படுத்திக்கிறான்ல, அவனும் அவ்வளோ பிரபலப்படுத்திக்கிறாங்கல்ல. எல்லாரும் தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தன்னை வந்து வெளிப்படுத்திக்காம வந்து எந்த படைப்பாளையும் இருக்கிறது இல்லை. இல்லாட்டா ஏதவே தேவையில்லையாம, தனக்குள்ளே வந்து எழுதி தனக்குள்ளே வச்சுக்கலாமே, வெளியிட தேவையில்லையாம. நீங்கள் இந்த 4 சுவர்களுக்குள்ளேயே 10 வருடங்களாக வாழ்ந்து வருகிறீர்கள். நேரடி உலக அனுபவம் இல்லாததினால் படைப்பு செயலுக்கு ஏதேனும் தடங்கள் வருகிறதா? இப்போ என்னுடைய புழங்கு வெளி என்பது இந்த 4 சுவருக்குள்ளே இருக்கிற 4 சுவர் என்பதை விட அந்த 4 சுவருக்குள்ளே இருக்கிற இந்த கட்டில் தான் என்னுடைய புழங்கு வெளி. இந்த ஒரு சின்ன செவ்வக வெளி தான் என்னுடைய புழங்கு வெளி. நான் இந்த உலகத்தை குறிப்பாக அந்த புதுச்சேரியை நான் நாள்தோறும் நடைபெறுகின்ற கடற்கரையை கடலை எல்லாமே தொலைக்காட்சி வழியாக தான் பார்க்குறேன். அது எனக்கு வெளியே போகலன்றது வந்து எனக்கு ஒரு உறுத்தலாகவே இல்லை. நான் இங்கே 2வது எனக்கு இப்போ பாண்டிச்சேரி நண்பர்களே இல்லை. விசாகனுக்கிறாரு, அவர் என்ன காரைக்காலுக்கு போயிட்டார். குடியை நிறுத்திட்ட பிறகு பாதி நண்பர்கள் போயிட்டாங்க என்னை விட்டு. பக்கவாதம் வந்த பிறகு மீதி நண்பர்களும் என்னை விட்டு போயிட்டாங்க. நிறைய படிக்க முடியுது, நிறைய எழுத முடியுது. நான் ஒரு பக்கம் எழுதுறதுக்கு வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங்கில் வந்து 2 மணி நேரம் ஆகுது. எனக்கு திரும்ப நான் சொல்கிறது, எனக்கு கழிவறைக்கு போகிறதுக்கான உபாதை தான் பெரிய உபாதையாக இருக்குது. நான் காலால் சுத்தமாக நடக்க முடியலன் போது இந்த கம்பிகளை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே நான் பெரும்பாடுபட்டுறேன். 2வது தனியாக இருக்கிறேன். யாராக்கி நான் விழுந்துட்டுனா என்னை தூக்கி விடுறதுக்கு திரும்ப தூக்கிட்டு வந்து படுகையில் கிடத்துறதுக்கு யாருமே இல்லை. மறுநாள் படிப்பெண் காலையில் வர்ற வரைக்கும் நான் பாத்ரூம்லேயே தான் ஊந்து கிடக்க வேண்டியிருப்பேன். அந்த பயத்திலே தான் சில சமயம் நான் வந்து ரொம்ப ஒடுங்கி போகிறேன். அப்போ தான் என்னடா இது, ரொம்ப இந்த உடம்பே எனக்கு வந்து தொல்லையாக இருக்கும். என்னுடைய எழுத்து என்பது நான் என் உடம்பை கடந்த ஒன்றாக தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அல்லது என்னுடைய உடம்பே நான் என்னுடைய எழுத்தில் தான் நான் வடிவமைக்கிறேன். என்னுடைய எழுத்தில் பல உடம்புகளை நான் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறேன். உடம்புகளை வந்து வேற ஒன்றாக மாற்றுவது தான் புனைவு இலக்கியம் நான் சொல்கிறேன். இந்த உடம்பை வந்து பன்முகப்படுத்தணுன்றதான் நான் என்னுடைய எழுத்தில் நான் திரும்ப நான் வந்து சொல்கிறது. என்னுடைய மனம் என்பது அது வெளியே பறந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் என்னால் சகாராவிலையும் போக முடியும், இமயமலை பனி சிகரத்தில் வந்து ஏற முடியும், திடீர்னு பாரிஸ் வீதியில் வந்து நடந்தும் போக முடியும். ஆட்ட விதிகளுக்குள் அடைப்பட்ட கடவுளின் தடம் என்கிற உங்கள் சிறுகதையில் மதத்தை தீவிரமாக விமர்சனம் செய்திருப்பீர்கள். மதம் அற்ற கடவுள் அல்லது ஆன்மீகத்தை எவ்வாறு கண்டடைவது? ஆட்ட விதிகளுக்குள் அடைபட்ட கடவுளின் தடம் வந்து மதத்துக்கு எதிரான ஒரு கதை. அது அந்த கதை ஒரு தூக்கு தண்டனை கைதி. இந்த தூக்கு தண்டனை கைதி வந்து மறுநாள் விடிய காலை அவனை தூக்கில் போட போகிறாங்க. அண்ணா மாலை வந்து அவனை ஒருத்தி வந்து பேட்டி காண வரா, நேர்காணல் காண வரா. அந்த நேர்காணல் காண வர வந்து அவனை வந்து அவன் தூக்கு தண்டனைலேருந்து எப்படி தப்பிக்கிறான்றதான் அந்த டிஸ்கோர்ஸ். இந்த தூக்கு தண்டனை பற்றி அவன் வந்து அந்த இப்போ ஒரு பெண் வந்தான்னு சொல்கிறான்ல, அதுவே அவன் எழுதிட்டு இருக்கிற நாவலின் கடைசி அத்தியாயமாக அது இருக்கு. ரியாலிட்டி எது அன்ரியாலிட்டி எதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து
வெறும் எல்லாமே வந்து கதைக்குள்ளேயே தான் அவன் போயிட்டு இருக்கும். நீ அதிகாரத்துல வந்து தப்பிக்கணும்னா புதிய புதிய கதைகளை நீ வந்து உருவாக்கிட்டே இருக்கணும். அது உன்னை பற்றிய கதைகளா இருக்கணும். உன்னை பத்தி நீ அதிகபட்சமான புனைவுகளை உருவாக்கிட்டே இரு. இப்ப நீ ஒன்றுக்குள்ள நீ அடைபட்டா உன்னை வந்து அதிகாரம் உன் மேல வந்து மேலாதிக்கம் செஞ்சிடும். இப்போ வந்து நீ பல கதைகளை நீ உருவாக்கு. அந்த கதைகள் வழியா நீ வந்து கண்ணாமூச்சி ஆடு. கண்ணாமூச்சி ஆடும்போது அதிகாரத்தை வந்து நீ வந்து தோக்கடிச்சுக்கிட்டே இருப்ப. நீ இந்த சிறுகதையில வந்து ஒரு பெரிய சதுரங்க ஆட்டம் வரும். இந்த சதுரங்க ஆட்டம் வந்து இந்த சதுரங்க காயை நவுத்துவாங்க. அந்த விரல் வழியா வந்து அந்த கருப்பு வெள்ளை கட்டங்கள் வந்து உடம்பு முழுக்க அப்படியே போகும். இந்த உடம்பு முழுக்க சதுரங்க பலகையாயிடும். அப்புறம் அந்த கட்டில் முழுக்க சதுரங்க பலகையாயிடும். அவங்க உட்காந்து அந்த நாற்காலி சதுரங்க பலகையாயிடும். அந்த ஃப்ளோர் உங்களுடைய அறையுடைய ஃப்ளோர் சதுரங்க பலகையாயிடும். காய்களாக வந்து எல்லாமே நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த காய்களோட நீ என்ன நீ பண்ற போது நாங்கள் வந்து செஸ் ஆடிட்டு இருக்கிறோம். அதிகாரத்துக்கு எதிராக நான் வந்து செஸ் ஆடிட்டு இருக்கிறேன். மதம் என்பது அது ஒரு அரசியல் அமைப்பு. மதம் தான் வந்து இந்த பிரிமிட்டிவ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். அதான் அதுக்கு நம்ம மதம்னு பேர் கொடுத்துருக்கோம். அதுதான் வந்து தொன்மையான அரசியல் அமைப்பு. அது ஒரு அரசியல் அமைப்புக்குள்ள வந்து அரசன் இருப்பான். இங்க அரசியல் அமைப்புக்குள்ள இல்பொருளான கடவுள் வைக்கப்படுது. இம்மெட்டீரியல் காட் வந்து அங்க வந்து அரசனா நிக்க நிறுத்தப்படுறான். அதை தான் அந்த சிறுகதையில் நான் வந்து அழுத்தமா நான் சொல்லியிருப்பேன். கடவுள் இல்லாத மதம் இல்லாத கடவுள் இன்னும் எல்லாத்தையும் நீ வந்து பிரிச்சு பாருன்னு. அவன் தன்னை வந்து கடவுளா வந்து முன்மொழிகிறது. தன்னுடைய கதையை வந்து மத பிரதியா ஒரு புனித நூலா வந்து கருத வைக்கிறது. எல்லாமே வந்து செஸ் போர்டில் வர்ற கேம் போல தான். இப்போ பலவித சாத்தியங்களை வந்து உருவாக்குறது. அது வந்து ஒற்றை தன்மையான ஒரு முன்முடிவுக்கு வந்து இதுதான் கடவுள், இதுதான் மதம், இதுதான் அதனுடைய அவற்றினுடைய வரையறைன்னு வந்து நீங்க அறுதிட்டு சொல்ல முடியாது. மதத்துக்கு வந்து நிலையான சட்டங்கள் கொண்டதாச்சு. அது நிலையான சட்டம் கொண்டதால அதை வந்து மாற்றவே முடியலையே. இன்னைக்கு எந்த மதத்துடைய சட்ட திட்டங்களையும் நீங்க மாற்றிட முடியாது. அப்போ மதத்தை வந்து கலைச்சி எடுக்கணும்னு நம்ம சொல்றோம். அந்த பிரிமிட்டிவ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றி அமைக்கணும். அப்போ வந்து அதில் இருக்கிற கடவுளை நல்லிஃபை பண்ணணும். கடவுள்ன்ற அந்த ஒரு கல்லை உருவிட்டா அதோடைய மொத்த ஸ்ட்ரக்சரும் சரிஞ்சிடும். எனக்கு மதம் இல்லை, கடவுள் இல்லை, ஆனால் எனக்குள்ள ஒரு ஆன்ம தேடல் இருக்குது. ஏன் புத்தன் இல்லையா? புத்தன் ஒரு நாத்திகன் தானே. புத்தனுக்கு கடவுள் கிடையாது. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, பௌத்தமாக இருந்தாலும் சரி. புத்தன் ஒரு முற்போக்காளன். ஆனால் புத்த மதம் வந்து பிற்போக்குத்தனமானது. பின்னால் வந்த புத்த மதம் கொலகார மதமாக கூட நமக்கு பர்மாவிலையும் ஸ்ரீலங்காவிலும் இருக்குது. புத்திஸ்டுகளுக்கும் புத்தனுக்கும் சம்மந்தம் இல்லை. கம்யூனிஸ்டுகளுக்கும் கார்ல் மார்க்ஸ் ஏங்கல்ஸுக்கும் சம்மந்தமாக இருக்குது. அது போலதான் ஸ்டாலினுக்கு மார்க்ஸ் ஏங்கல்ஸுக்கு என்ன சம்மந்தம்? நான் ஸ்டாலின் சொல்றது இந்த ஸ்டாலின் கிடையாது, திமுக ஸ்டாலின் கிடையாது, ஜோசப் ஸ்டாலின் சொல்றேன். இன்று சமூகத்தில் பல வகையான விடுதலை கருத்தியல்கள் நிலவுகின்றன. அந்த விடுதலை கருத்தியல்கள் அதிகாரத்தை கைப்பற்றியவுடன் ஆதிக்க கருத்தியலாக மாற வாய்ப்பிருக்கிறதா? யார் தலைமையில் வராங்கன்றது தான் முக்கியம். அம்பேத்கர் போல ஒரு போதிசத்துவன் தலைமையில் வரணும். மாயாவதி போல ஒரு ஆள் வந்தால் ஆதிக்கம் பண்ணதான் செய்யும். ஏன்னா ஆதிக்கம் பண்ணப்பட்ட ஒரு சமூகம் ஆதிக்கத்துக்கு வந்தால் மறு ஆதிக்கம் பண்ணதான். ஆதிக்கம் எதிராதிக்கம் வரதான் செய்யும். அதுக்குன்னு நம்ம பயப்படக்கூடாது. தாங்க அடக்குறோம்ன்றது தெரியாம அவங்க அடக்கிட்டு இருப்பாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும், வர்ணர்கள் வந்தாலும் சரி, அவர்ணர்கள் வந்தாலும் சரி. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அவர்ணர்கள் வந்து சிஎம் ஆகவே முடியாது. சிஎம்னா சீஃப் மினிஸ்டர் ஆகவே முடியாது. ஆதி பௌத்தத்துடைய அடிப்படைக்குள்ள அவங்க வந்து போனாங்கன்னா அவங்களுக்குள்ள வன்முறை இருக்காது, ஆதிக்க மனம் இருக்காது. இத்தனை காலமாக வந்து இந்த சமூகத்தை தான் ஒரு பெரும்பான்மை சமூகம் வந்து அடக்கி ஒடுக்கி ஆதிக்கம் செஞ்சுக்கிட்டே வந்துருக்குது. இந்தியான்றத துணைக்கண்டம் வந்து தனித்தனி நாடுகளாகணும், மொழி வழி தேசியங்கள் ஆகணும். மொழி வழி தேசியத்தில் தலித் கிட்ட தலைமை வரணும். அதுக்கு திருமாவளவன் போல வந்து ஒரு பன்முக ஆளுமை கொண்ட ஒரு மகா புருஷர்கள் வந்து அதிகாரத்தை கை கொண்டு ஒரு நல்லாட்சியை வந்து சமத்துவ நல்லாட்சியை வந்து வழங்கணும். அது சாத்தியமா? இது பெருங்கனவு இல்லை. திருமாவளவன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிட முடியுமா? என்னுடைய காலத்தில் நடக்காது, உங்களுடைய காலத்திலும் நடக்காது, சாத்தியமே கிடையாது. இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் நடக்காது. ஏன்னா இது சாதிய சமூகம். சூத்திர சமூகம் வந்து சாதிகளால் துண்டாடப்பட்டு இருக்குது. அதே துண்டாடல் வந்து இன்னைக்கு தலித் சமூகத்துக்குள்ள அவர்ணர்களும் துண்டாடப்பட்டு இருக்கிறாங்க. திட்டமிட்டு துண்டாடப்பட்டுக்கிறாங்க. இந்த 20-25 ஆண்டுகள்ல அவர்ணர்கள் வந்து ஒரு அணியா திரண்டு இருந்த அவர்ணர்கள் இன்னைக்கு வந்து திட்டமிட்டு துண்டாடப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு தலித் தலைவர்களும் வந்து இன்னைக்கு பெரும் அரசியல் சக்திகளோட கூட்டணியும் வச்சுக்கிட்டு தங்களுடைய இனத்துக்கு எதிராக வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. ஒரு விடுதலை கருத்தியல் அங்கே இல்லவே இல்லை.
எனக்கு இந்தியாவிலேயே குறிப்பாக தமிழ்நாட்டிலேயே எனக்கு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கிற ஒரு நீல நட்சத்திரமா இருக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து திருமாவளவன் தான். ஐ சல்யூட் ஹிம். அண்ணல் அம்பேத்கர் போல ஒரு பரந்துபட்ட அறிவும் மனமும் கொண்ட, விடுதலை உணர்வு கொண்ட, அனைத்து மக்களுக்கான விடுதலையை பற்றி நேசிக்கிற ஒரு மகாபுருஷனா அவர் தான் இருக்கிறார். தமிழ்நாடு வந்து பெரியார் மண் தானே, ஆள்றதெல்லாம் பெரியார் கட்சிகள் தானே, 50 ஆண்டுகள் ஆள்றாங்கல்ல. ஏன் ஒரு தலித்த முதலமைச்சராக, ஏன் முதல்ல அவங்களுடைய கட்சியில ஒரு தலித்த வந்து தலைவராக்குங்களா? சீமான் முதலமைச்சராகலாம், திருமாவளவன் ஆக்க விட மாட்டாங்க. ஆனா இளையராஜாவை நீங்க ஏத்துக்கல. தமிழ் அறிவுஜீவிகள், தமிழ் எழுத்தாளர்கள் இளையராஜாவை ஏத்துக்கல. நான் இப்போ நடக்கிற டிஸ்கஷன்ல நான் சொல்லல. நான் 1998 இளையராஜாவை சந்திச்சு புத்தகம் எழுதும்போது எனக்கு எவ்வளோ நெருக்கடிகள் வந்தது, எனக்கு எவ்வளோ ஏளனமாக பேசினாங்க, எனக்கு எவ்வளோ இடையூறுகள் வந்தது, பிரேமுக்கு எவ்வளோ இடையூறுகள் வந்தது. எங்களுக்கு வேலையே போச்சாச்சு. அதால நாங்கள் செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டே தூக்கிட்டாங்க என்னையும் பிரேமி. இளையராஜாவை பற்றி நீங்கள் இருவரும் எழுதிய புத்தகத்தில் ராஜாவின் இசை காட்சித்தன்மையுடையது என்று குறிப்பிட்டதை விளக்க முடியுமா? இளையராஜா பயன்படுத்துகிற அந்த இசைக்கருவியின் துல்லியம், ஒளியை மட்டும் அது வந்து உருவாக்கல, அந்த ஒளி மூலமா ஒரு காட்சியை உருவாக்குது. அந்த காட்சி என்பது நிலம் சார்ந்தது. அதில் ஒரு நிலம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி தோணும். ஒரு மாலை பொழுது ஒரு புல்லாங்குழல் இசை வருதுன்னா, அந்த மாலை பொழுது வந்து எங்க நடக்குது, அது எந்த ஒரு நதிக்கரையின் மாலை பொழுதா அல்லது ஒரு கடற்கரையின் மாலை பொழுதான்றது அந்த புல்லாங்குழலில் வந்து உன்னிப்பா கேட்கும்போது அது வந்து வெளிப்படும். இப்படி வந்து ஒவ்வொன்றுலையும் வந்து இந்த இசை துல்லியத்துல வந்து நிலத்தையும் பொழுதையும் காலத்தையும் அவர் வந்து காட்சிப்படுத்துவார். அந்த காட்சிப்படுத்துறத வந்து நீங்க வந்து திரையில பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட ஒளியால செவியால கேட்டு தெரிஞ்சுக்க நீங்களே காட்சிப்படுத்திக்க முடியும். அப்படிதான் இளையராஜாவுடைய பாடல் இன்னைக்கு வந்து தொடர்ந்து மக்கள் மனதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. எல்லாம் படம் என்ன படத்துலன்னு, இந்த பாட்டு என்ன படத்துல என்ன காட்சியில வருதுன்னு தெரியாது, அது என்ன சொற்களால பாடப்படுதுன்னு வந்து தெரியாது. வெறும் அந்த ஹம்மிங்லேயே மனசுக்குள்ள அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். மனக்குரலின்னு ஒன்று சொல்லுவாங்க. மனக்குரலிக்கு வந்து வார்த்தை கிடையாது, அந்த ஒளி கூட வெளிப்படையா வந்து கேட்காது, ஆனால் உள்ளுக்குள்ளேயே அந்த ஒளி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த ஒளிக்குள்ள வந்து காலமும் பொழுதும் நிலமும் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். பகுத்தறிவும் கலையும் எவ்வாறு இணைகிறது? கலைக்கு பகுத்தறிவு எதிரானதா? பகுத்தறிவுடைய துல்லியமான வெளிப்பாடு தான் கலை. பகுத்தறிவுடைய துல்லியமான வெளிப்பாடு தான் கலை. ஒரு கலைஞன் தான் அதிகபட்ச பகுத்தறிவாதியா இருக்கணும். தன்னிலையால வந்து ஒரு சப்ஜெக்டிவால வந்து ஒரு கலையை சாதிக்க முடியாது. ஒரு இசையமைப்பாளன் எவ்வளோ தன்னுடைய இசைக்கோர்ப்புல எவ்வளோ துல்லியமான பிரஜையோடு அவன் இருக்கணுமோ, ஒவ்வொரு அதிர்வு ஒவ்வொரு இசைக்கருவிக்கான நொட்டேஷன் என்னென்னா அதை சரியாக அவன் வந்து மீட்ரானா, அதை எப்படி தொகுக்கிறான், ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரேஷனை எப்படி ஒரு கண்டக்டர் வழி நடத்துறானோ அந்த துல்லியத்தோட இருக்கணும். இசை மேதை இருக்கிறான்ல, அவனுடைய மனசுக்குள்ள அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் ஓடிட்டே இருக்குல்ல மூளைக்குள்ள, அந்த துல்லியம் வந்து ஒவ்வொரு கலைஞனுக்குள்ளேயும் இருக்கணும். இப்போ வந்து அதுக்கு வந்து பகுத்தறிவு மிக முக்கியம். அதிகபட்ச பகுத்தறிவோட செயல்படுறவன் தான் அதிகபட்ச கலை படைப்புகளை வந்து வழங்க முடியும். இல்லாட்டா வந்து ஆன்மீகம் கலைன்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து நம்மா போயிடுவான், அவன் வந்து நமுத்து போயிடுவான். பெருவிழிப்புல தான் வந்து கலை சாத்தியமாகும். பிரஜையின் பெருவிழிப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் வந்து கலை மனம் வந்து கைகூடி வரும். புதிய புதிய படைப்புகள் வந்து உருவாகிட்டே இருக்கும். சினிமாவெல்லாம் பெரிய அறிவாளிகளை நான் சந்திக்கல, பேரறிவாளிகளெல்லாம் நான் இந்திய சினிமாவில், தமிழ் சினிமாவில் நான் வரைக்கும் நான் சந்திக்கல. அதில் அவங்கள பற்றிலாம் பேசாத நான் தவிர்த்துறேன். லான் லுக் கோடார்ட் எடுத்த வீக்கெண்ட் படம் பிரச்சாரத்துடன் கலையும் சேர்ந்ததாக தெரிகிறது. கோதார்ட் வந்து ஒரு கட்டுரையை வந்து சினிமாவாக்கணும். சினிமா என்பது கதை சொல்லும் மீடியாவாக இருக்கும்போது கதையை தான் எல்லாம் சினிமாவாக்குவாங்க. ஒரு கட்டுரையை வந்து அவர் சினிமாவாக்குனார். அவருடைய ஃபில்ம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலிஸ்டிக், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்டிக் ஃபில்ம். அது அவரே ஒரு தன்னோட ஒரு ஸ்ட்ரக்சரல் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட். அவருடைய படங்கள், அதுவும் கடைசி படங்கள்ல மிடில் டைம்ல அவர் எடுத்த படங்கள் எல்லாமே கட்டுரைகள் தான். படத்தை வந்து ஒரு கட்டுரையாக தான் வாசிக்கணும், அது ஒரு கதையாக வாசிக்க முடியாது. அவருடைய லார்ட் ஸ்ரீனிவாஸ் வந்து ஒரு முழுக்க ஒரு கட்டுரை. அது இதுலையாவது ஒரு நாடகத்தை வந்து நிகழ்த்தி பார்க்கறது இருக்கும் வீக்கெண்டில். லார்ட் ஸ்ரீனிவாஸ்லாம் ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையை தான் அப்படியே நீங்கள் வந்து அதில் வந்து வாசிக்க முடியும், ஒரு கதையை அதை நீங்கள் வந்து படிக்க முடியாது. எழுத்தாளர் ஜார்ஜ் பெரக்கின் நாவல்கள் பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? ஆரம்பகட்ட வாசகன் ஒரு பின்னவீனத்துவ நாவலை எவ்வாறு அணுக வேண்டும்? ஜார்ஜ் பெரக்குடைய லைஃப் யூசஸ் மேனுவல், லாவி மோதாம்ப்ளான்னு ஃப்ரெஞ்சில் இருக்குது. அப்புறம் வந்து அந்த நோம் கிதோர்,
அது என்ன வந்து ஸ்லீப்பிங் மேனா, அது ஸ்லீப்பிங் மேனா, மேன் ஹூ ஸ்லீப்ஸா, அனம் கீதோர். அது அது படமாகவும் வந்திருக்குது. அனம் கீதோர் வந்து ஒரு பெல்ஜியம் டைரக்டர் எடுத்த படம். அது ரொம்ப சின்ன நாவல். அது நீங்கள் அது எந்த தொந்தரவு இல்லாமல் நீங்கள் படிக்கலாம். அது அதே போல் சுவனை தாம்ஃபாஸ் டபுள் லைஃப்ன்றது தான் அதோட துபுள்வேன்றது. அதில் வந்து ஒரு ஒரு ஃபுட்பால் டீம் ஒன்று இருக்கும். அது வந்து ஏறக்குறைய அதில் ஒரு ஃப்ரெஞ்சு அண்ட் லத்தின் அமெரிக்கன். அவர் வந்து யூதர். அவர் ரால் பேரக் அந்த யூதருடைய நெருக்கடிகள், இரண்டாம் உலக போருடைய நெருக்கடிகளை மையமாக வச்சு, அதே நெருக்கடிகள் எப்படி லத்தீன் அமெரிக்க புரட்சி யுத்த குழுக்கள் மேலே நிகழ்த்தப்பட்டது எல்லாத்தையும் வந்து பைனரியாக வச்சு 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 அந்த நாவலை வந்து கட்டி எழுப்பிட்டு போவார். கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஃபுட்பால் டீமுக்குள்ளே வந்து அந்த நாவல் ட்ராவல் ஆகி அதில் வந்து முடியும். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு ப்ரெஷர் ஆஃப் ரீடிங்கிறது வந்து அதில் கிடைக்கும். அதே போல் லைஃப் யூசர்ஸ் மேனுவலில் வந்து துல்லியத்தை வந்து சொல்கிறது, துல்லியமாக ஒவ்வொரு பொருளுக்குள்ளேருந்தும் ஒரு வரலாறை வந்து உருவாக்குறது. வரவேற்பறையில் ஒரு ஓவியம் மாட்டிருக்குன்னா அந்த ஓவியத்துக்குள்ள அந்த ஓவியம் வரைஞ்சது யாருன்னு கீழே வந்து அந்த ஓவியருடைய பேர் இருக்கும். அந்த ஓவியர் யாருன்றது பற்றி போகும்போது அந்த ஓவியருடைய வரலாறு வரும். இந்த ஓவியர் வந்து எந்த போர்ட்டில், எந்த நாட்டில் அல்லது இந்த ஓவியத்தை வரைஞ்சாரு, இந்த ஓவியம் வந்து எந்த போர்ட் வழியாக இந்த பாரிஸ் நகரத்துக்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குதுன்றத ஒரு கதையுடைய ட்ராவல் அதுக்குள்ளே போயிட்டே இருக்கும். இந்த பல ட்ராவலில் வந்து ஒருங்கிணைச்ச ஒரு நாவல் தளம் அது. அதோடைய ப்ரெஷருக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அதோடைய ரீடபிலிட்டிக்குள்ளே அது ரொம்ப ரீடபிளான நாவல் தான். அதோடைய ப்ரெஷர் ஆஃப் த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் ஒன்று நினைஞ்சிட்டிங்கன்னா அது உங்களை ஈர்த்து போயிட்டே இருக்கும். ரால் பேரக்கை வந்து மிக சுலபமாக நீங்கள் படிக்கலாம். அவர் ஒரு பல எழுத்தாளர்களுடைய கூட்டு தயாரிப்பு தான் அவர். இப்போ போர்கஸ்லேருந்து கால்வினோ வரைக்கும் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டிருப்பார். அந்த நாவலுடைய கடைசி அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னா அந்த நாவல் வந்து எப்படி எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு பெரிய ஒரு சக எழுத்தாளர்களுடைய பட்டியல் போட்டிருப்பார். 10 வயது ரமேஷ் பிரேதன் பற்றி நான் தொடர்ந்து வந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சமீபத்தில் நானே வந்து எழுத ஆரம்பித்தேன். படித்ததை பார்த்துட்டு நான் ஒரு எப்பயும் கையில் ஒரு நோட் புக்கு பேனா வச்சுருப்பேன். அதை வந்து எழுத ஆரம்பித்தேன். இந்த வசன கவிதைகள் இப்போ கலைஞர் கருணாநிதிலாம் எழுதுகிற மாதிரியான அது மரபு கவிதையாகவும் இருக்காது, புது கவிதையாகவும் இருக்காது. ஒரு வசன நடையில் வந்து எழுதுவேன். அது வந்து ஒரு 8வது 7வது படிக்கும் போது எல்லாமே நான் எழுத ஆரம்பித்தேன். அப்போ அந்த இடுகாட்டிலே தான் சுற்றிட்டு கிடப்பேன். இந்த இடுகாட்டிலேயே தென்னை மரத்து மேலே ஏறி வந்து உட்காந்துட்டு இருக்கிறது, வளைவாக கடலை நோக்கி போவோம். அப்புறம் பசங்க, என்னுடைய தெரு பசங்கள்லாம் வருவானுங்க, அவனுக்கு கூட சேர்ந்து கடலில் குளிச்சுட்டு வருவேன். இந்த பசங்க கதை கேட்பானுங்க. நானே வந்து கட்டி வந்து கதையை சொல்கிறது அவனுங்களுக்கு கதை சொல்லி நானே சொந்தமாக வந்து கதை சொல்லியே வந்து நான் ஒரு கதை சொல்லியா நான் வந்து உருவாக்கினேன். இது நான் சொல்கிறது ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு. நல்லா இருக்குதா ரமேஷ்னு ஒருத்தவன் சொல்லிட்டு இருப்பான். வின்சென்ட்னு ஒருத்தன், அவன் என்னை ரொம்ப ஊக்கப்படுத்துவான். நீ சொல்கிற கதைலாம் நல்லா இருக்குதா, எழுதுறான்னு. அப்போ தான் நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். அதெல்லாம் அப்பயே நான் வந்து நாவல்லாம் எழுத முயற்சியில் ஈடுபட்டேன். நானே வந்து பத்திரிகையில் வர்ற மாருதியுடைய ஓவியங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த நோட் புக்கில் ஓட்டிட்டு நானே கதாபாத்திரத்துக்கு வந்து மாருதியுடைய ஓவியங்கள்லாம் ஒட்டி நான் வந்து கதையை எழுதுவேன். 10வது படிக்கும் போதெல்லாம் நான் வந்து கவிதை எழுதி ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தெருவில் இருக்கிறவங்க வந்து கண்ணதாசன் தான் என்னை கூப்பிடுவாங்க. இப்போ கண்ணதாசன் தானே ஒரே கவிஞன், சினிமா பாடலாசிரியர் கண்ணதாசன் தான். என் பேர் கண்ணதாசன். இப்போ நான் +1 படிக்கும்போது என் பேர் வந்து புலவன். சில பேர் புலவன் கூப்பிடுவாங்க, சில பேர் கவிஞர்னு கூப்பிடுவாங்க. என்னுடைய முத்துக்குமாரசாமின்னு ஒரு ஆசிரியர், அவர் வந்து நீ நல்லா எழுதுற, நீ வந்து மரபை ஒழுங்காக நீ வந்து கற்றுக்கன்னு எனக்கு வந்து மரபை கற்றுக் கொடுத்தாரு. மரபை கற்றுக்கிட்டு நான் வந்து வெண்பாவில் வந்து நல்லா வெண்பாலாம் அருமையாக எழுதுவேன். வெண்பா, ஆசிரியப்பா எல்லாம் வந்து ஆசிரியப்பா எனக்கு ரொம்ப பிடித்த வடிவம் வெண்பாவை விட. நான் வெண்பாவில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஆசிரியப்பாவில் வந்து இஷ்டத்துக்கு போட்டு விளையாடிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுகை முனையை வச்சுக்கிட்டு 4 சீரு 7 சீரு என் சீருன்னு வந்து நான் வந்து அடுக்கிக்கிட்டே போவேன். ஜெயகாந்தனை படித்தேன், புதுமை பித்தனை படித்தேன். அது வேற உலகமாக இருந்துச்சு. எனக்கு மரபு கவிதையை சொல்லிக் கொடுத்தவர் தான் எனக்கு ஜெயகாந்தனை அறிமுகப்படுத்தினார். ஜெயகாந்தன் தான் எனக்கு மிகப்பெரிய உழைப்பை ஏற்படுத்தினது. ஜெயகாந்தன் வழியாக தான் நான் புதுமை பித்தன் கிட்ட போனேன். ஜெயகாந்தன் சாகித்ய அகாடமிக்கு தொகுத்த இந்த புதுமை பித்தன் சிறுகதைகள் மூலமாக தான் எனக்கு புதுமை பித்தன் அறிமுகமாச்சு. ஜெயகாந்தனுடைய நாவல்கள் எனக்கு அவ்வளோ ஓப்பன் தான். எனக்கு அப்பயே எனக்கு வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும். அவருடைய குறுநாவல்கள் எல்லாம் வந்து ரொம்ப தரமானது. பசியோடு உட்காந்து ஜெயகாந்தன் தான் எனக்கு சோறு. வீட்டில் வந்தால் பாரதியார் சோறு,
லைப்ரரிக்கு போனால் ஜெயகாந்தன் ஸ்டோர். அப்புறம் போய் ஃப்ரெஞ்சு சேர்ந்தேன், ஃப்ரெஞ்சில் படிக்க ஆரம்பித்தேன். ஃப்ரெஞ்சு அலியான்ஸ் ஃப்ரான்சஸ் லைப்ரரியில் போனால் அது ஒரு தனி உலகம். பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய இலக்கிய அலை எழவே இல்லை. அதனால தான் பிரபஞ்சனே இங்கேருந்து ஓடிட்டார். இங்கே இருந்தால் வந்து அவருக்கு எந்த ஸ்கோப்பும் கிடச்சிருக்காது. ஆனால் இங்கே இருந்துக்கிட்டே வந்து வேறு தளத்தில் நாங்கள் இறங்கிறது முற்றா இந்த புலவர் மரபுலேருந்து மட்டும் இல்லை, இது வரைக்கும் பேசப்படுற தமிழ் இலக்கிய மரபு இருக்குது இல்லை, சீரியஸ் லிட்ரேச்சர், அந்த அந்த வழியிலேருந்து நாங்கள் வந்து விலகணும். நானும் பிரேமம் விலகணும். அப்புறம் பிரேமக்கிட்ட இருந்து நான் விலகி இன்னைக்கு வந்து தனியாக நான் எழுதிட்டேன். ஒன்னோட ஒன்று எல்லாம் பிணைந்து உருவான ஒரு கூட்டு உருவாக்கம் தான். அப்புறம் வெளியே போகும்போது சாரும் வந்தார், சாரு நிவேதிதா வந்தார் எங்கள் வாழ்க்கையில். இங்கே பாண்டிச்சேரியில் லைப்ரரியில் தான் வேலை பார்த்தோம். அவர் வந்து எங்களுடைய எழுத்தெல்லாம் படிச்சுட்டு இதை வந்து பத்திரிகை நடத்தலான்னு அவர் தான் பத்திரிகை நடத்தினார். அப்புறம் அவருடைய துறவியார் இன்னைக்கு அமரந்தா என்று அறியப்படுற விசாலாட்சி, அவங்க சாரு நிவேதா, இவங்கெல்லாம் வந்து கிரணம் பத்திரிகை கொண்டு வந்தாங்க, ஒரு 4 இதழ். அதில் எங்களுடைய படைப்பு தொடர்ந்து வந்தது. கிரணம் வந்துட்ட பிறகு சாரு நிவேதாவை யார் இவங்கன்னு கேட்டு அவங்கவுங்க வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. கோணங்கி தேடி வந்து பார்த்தாரு எங்களை. மௌனிக்கு அடுத்தது இவங்க தான் வந்து ஊரில் சொல்லிட்டு போனார். அதில் ரமேஷ் யார் பிரேம் யாருன்னு எல்லாருக்குமே குழப்பம் வந்தது. இருக்கட்டும், போய் யார் ரமேஷ் இருந்தாருன்னா யார் பிரேமா இருந்தாருன்னு. அப்புறம் மாலதி கூட வந்து ஒரு பெரும் கூட்டமே வந்தது. இப்போ புதுச்சேரியில் வந்து தலைமறைவாக இருந்த ஒரு இலக்கிய கூட்டம் பொழுது, இலக்கியவாதி எல்லாம் இளைஞர்கள் எங்களை மாதிரி. அப்போ தான் நான் ராக் பரவருடைய பரோல்ன்ற ஒரு புத்தகம் வண்டியாக எழுதிக்கிறார் ராக் பரவர். நான் வண்டியாக படிச்சுக்கிறேன். ஏன்னா ராக் பரவருடைய பிரெஞ்சு ரொம்பவும் எளிமையானது. ராக் பரவருடைய ஒரு 10 கவிதைகளை மொழிபெயர்த்தேன். நான் அடிமை சந்தைக்கு சென்றேன், அங்கு உன்னை தேடினேன், உன்னை காணவில்லை என்பேன் ஒரு கவிதை முடியும். நான் குருவிகள் விற்கும் கடைக்கு சென்றேன், குருவிகள் வாங்கினேன் உனக்காக என் நண்பே. நான் பூக்கள் விற்கும் கடைக்கு சென்றேன், பூக்கள் வாங்கினேன் உனக்காக என் நண்பே. நான் இரும்பு கடைக்கு சென்றேன், பழைய இரும்பு விற்கும் கடைக்கு சென்றேன், கனமான சங்கிலிகள் வாங்கினேன் உனக்காக என் நண்பே. அடிமைகள் விற்கும் சந்தைக்கு சென்றேன், நான் அங்கு உன்னை தேடினேன், உன்னை காணவில்லை என் நண்பே. ரொனால்டினே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எடுத்தார். ரொனால்டினேவுடைய தீப் ஜர்னல்லாம் இங்கிலீஷில் தான் படித்தேன். ருனாதி வளர்னு வந்து ஃப்ரெஞ்சுலேயும் அப்புறம் படித்தேன். எனக்கு இவர் வி ஸ்ரீராம் மொழிபெயர்த்த அன்னியன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அன்னியன் வந்து ஃப்ரெஞ்சுலேயும் படிச்சிருக்கிறேன், இங்கிலீஷ்லேயும் படிச்சிருக்கிறேன். லெட்ரான்ஜேன்னு வந்து ஃப்ரெஞ்சில், இங்கிலீஷில் அவுட் சைடர், ஃப்ரெஞ்சில் இங்கே தமிழில் அன்னியன். தமிழில் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஞ்சை விட மூலத்தை விட தமிழில். ஏன்னா தமிழில் வந்து அவர் வந்து சிறுபத்திரிகை தமிழை பயன்படுத்தியிருப்பார். நீங்கள் எழுதும் ஒரு கவிதையை எவ்வாறு நிறைவு செய்வீர்கள்? அந்த கவிதை முழுமை அடைந்து விட்டது என்பதை எதை வைத்து முடிவு செய்வீர்கள்? தன்னளவில் அது முழுமை அடைஞ்சிடணும். அது 4 வரியோ அல்லது 7 சொற்கள் அடங்கிய ஒரு குரட்பாவோ திரும்பி படித்து பார்க்க. ஏன்னா சொன்ன மாதிரி எப்பயுமே நான் முதல் வாசகன் நான் தான். அது அடைஞ்சிடுச்சான்னா, அது முடிவு அடைஞ்சிடுச்சுன்னா அதுக்கு மேலே நம்ம ஒரு வார்த்தை கூட எழுதக்கூடாது. அதில் வந்து குறைக்கலாம ஒழிய கவிதையில் மேலே சேர்த்துக்கிட்டு போகக்கூடாது. கவிதை அதோடைய வடிவத்தை அது தீர்மானிக்கும். அது ரொம்பவும் இலகுவான டைல்யூட்டாகவும் இருக்கலாம், ரொம்ப கிறிஸ்பாவும் வந்து இருக்கலாம். இப்போ காமத்துப்பால் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதோடைய 3வது பகுதி வந்து ஆப்பன் கூற்று முழுக்க வந்து ப்ரோஸ் போயிட்ரியிலே வந்து அது முழுக்க சிறுகதை தன்மை கொண்ட கவிதைகளாக தான் அது ஆகியிருப்பேன். அது கவிதையா அல்லது சிறுகதையான்னு வந்து குழப்பம் ஏற்படும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அது எழுதியிருக்கிறேன். அதுக்கு கவிதையாக படிக்கணும்னு அவசியம் கிடையாது, சிறுகதையாக கூட படிக்கலாம். அதெல்லாம் என்னைக்கு தமிழ்நாட்டுக்காரர்கள் படிக்க போகிறாங்கன்னு தெரியல. பார்க்கட்டும், அவங்களுக்கு காலம் இருக்குது இல்லை, எனக்கு தான் இல்லை. அவங்க படிக்கிறத பார்த்துட்டு போகலான்னு பார்க்குறேன். எங்கே உங்கள் பரிந்துரை? ஐந்தவித்தான், நல்ல பாம்பு, நீல அணங்கின் கதை, அருகன்மேடு. இது 3ம் பாண்டிச்சேரிய மையமாக வச்சு எழுதப்பட்ட 3 நாவல்கள். அது 3ம் பொந்திச்சேரி ட்ரைலஜி ஆஃப் ஃப்ரெஞ்ச் இண்டியான்னு, ட்ரைலஜி ஃப்ரெஞ்ச் இண்டியான்னு வந்து தலைப்பில் வந்து ஒரு ட்ரைலஜியாக அது வர்றது. அது வந்து நான் எழுதின நூல்களில் இந்த 3 நாவல்களையும் சேர்த்து படிக்கும்போது புதுச்சேரி ஃப்ரெஞ்ச் இண்டியாவை வந்து அறியறதுக்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். 2வது, இந்த 3 நாவல் மூலமாக புதுச்சேரியை பற்றி கட்டமைச்சிருக்கிற தொன்மத்திலேருந்து இது வேற ஒரு தொன்மத்தை அது வந்து உருவாக்கி. ஜெயமோகனுடைய பின்தொடரும் நிழலின் குரல், அது தமிழில் மிக முக்கியமான ஒரு புத்தகம், அதை அவசியம் படிக்கணும். அதுபோல் எஸ் ராமகிருஷ்ணனுடைய இடக்கை, அவுரங்கசீப் பற்றி எழுதின ஒரு நாவல்,
ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவலை எப்படி ஒரு மேஜிக்கல் ரியலிஸ்டிக் ஃபிக்ஷனாக எப்படி எழுதணுன்றதுக்கான சிறந்த உதாரணம் இளைஞர்கள் படிக்கிறதுக்கு நான் அதை பரிந்துரைப்பேன். 4வது எம்டி முத்துக்குமாரசாமியுடைய சிறுகதைகளுடைய தொகுப்பு வந்திருக்குது. அந்த தொகுப்பு அடையாளம் பதிப்பகத்தில் கிடைக்கும். அது அவசியமாக ஒவ்வொருத்தவங்களும் படிக்க வேண்டியது, ஒவ்வொரு இளைஞரும் படிக்க வேண்டிய, இலக்கியத்தின்பார் ஈர்க்கப்படுற இளைஞர்கள் படிக்க வேண்டிய ஒரு நூல். கோணங்கியுடைய சிறுகதைகள், அதேமாரி நானும் பிரேமும் எழுதின மகாமுனி என்ற சிறுகதை தொகுப்பும் கவனித்து கொள்ள வேண்டியது. அப்புறம் ஜெயகாந்தனை முழுக்க படிங்க. அதுமாதிரி லாஸ்தா ராமாமிரதத்துடைய எல்லாத்தையும் படிங்க. அசோகமுத்தனுடைய சிறுகதைகளை எல்லாருமே வாசிச்சிருக்கணும். சுந்தர ராமசாமியுடைய சிறுகதைகள் அவசியம். அவருடைய ஜே கிளப் குறிப்புகள் முக்கியமாக ஒரு ஃபேஷனபிள் நாவல் இன் தமிழ், அதை இளைஞர்கள் கண்டிப்பாக படிக்கணும். புதுசாக இலக்கியத்துக்கு வர்றவங்க இதெல்லாம் இதன் மீதான அறிமுகங்கள் வேணும். கவிஞர்கள் நீங்கள் படிங்க. கவிதை தொகுப்பு ரொம்ப குறைந்த விலையில் குறைந்த பக்கங்களில் தான் வருது. எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி படிக்கலாம். இலக்கியம் என்பது முகநூலில் மட்டுமே இல்லை, தமிழ் கவிதை என்பது முகநூலில் மட்டுமே இல்லைன்றதை கவனத்தில் கொள்ளணும். வெற்று வம்பு தும்பு பேசுகிற இலக்கியத்தை தவிர்க்கிறது மிக முக்கியம். இலக்கியம் என்பது மொழியாலான ஒரு கலை. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்கலாம் எழுதிட முடியுன்றது ஜேர்னலிஸ்ட், அந்த பேர் ஜேர்னலிசம். காலம் ரைட்டர்ஸ்லாம் இங்கே ஃபிக்ஷன் ரைட்டராக அறியப்படுறாங்க. இலக்கியம் என்பது யதார்த்தத்தை சொல்கிறது கிடையாது. வாழ்ந்து பெற்ற அனுபவத்தை நான் எழுதுறதான் இலக்கியம்னு இங்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க ரொம்ப காலமாக. இப்போ அந்த பேச்செல்லாம் ஈடுபடுறதில்லை. வாழ்ந்து பெற்ற அனுபவத்தை எழுதுறது இலக்கியம் கிடையாது, அது பேர் டைரி குறிப்பு. சராசரி வாழ்வுலேருந்து வெளியேறி ஆகணும். சராசரி வாழ்வுலேருந்து வெளியேறது தான் கலையுடைய வேலையை ஒழிய, சராசரி வாழ்வில் திரும்ப உன்னை திணிக்கிறது கலையாகிடாது. அது இந்த மொழியாலான கலை உடம்போட ஒட்டி இருக்கிறதால திரும்ப திரும்ப வாழ்ந்து பெற்ற அனுபவத்தை சொல்லணும். நம்ம இந்த இலக்கியத்துக்கு மட்டும் நிர்பந்திச்சுட்டே இருக்கிறோம். ஏன் இசைக்கு வாழ்ந்து பெற்ற அனுபவத்தை சொல்லணும்னு சொல்றது இல்லை? ஏன் ஓவியத்துக்கு வாழ்ந்து பெற்ற அனுபவத்தை சொல்லணும்னு சொல்றது இல்லை? ஏன் சிற்பத்துக்கு வாழ்ந்து பெற்ற அனுபவத்தை நீங்கள் செதுக்கணும்னு சொல்றது இல்லை? ஏன்டா நீங்கள் இலக்கியத்துக்கு மட்டும் வாழ்ந்து பெற்ற அனுபவம் இல்லைன்னா, நான் இங்கே தமிழ் இலக்கியத்துக்குள்ள நுழைஞ்ச காலத்துலேருந்து அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. வாழ்ந்து பெற்ற அனுபவத்தால் ஒரு 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 திரும்ப கூட எழுத முடியாது. கிரியேட்டிவாக ஒரு ஒரே ஒரு பெரிய குணம் யாராலும் எழுத முடியாது. வாழ்ந்து பெற்ற அனுபவத்திலேருந்து வெளியேறது தான் கலை இருக்குது. அது மொழியாலான கலைன்றதால அது வாழ்க்கையோட நீங்கள் சேர்க்காதீங்க. மெட்டா லைஃப்பை கிரியேட் பண்ணும். அப்போ தான் உங்களோட மெட்டா ஃபிக்ஷனை உருவாக்க முடியும், மெட்டா லிட்ரேச்சரை உருவாக்க முடியும், மெட்டா லாங்குவேஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இது மிக அவசியம். யூ மஸ்ட் கிரியேட் மெட்டா லாங்குவேஜ் அண்ட் மெட்டா லிட்ரேச்சர், மெட்டா ஃபிக்ஷன். அதுலேருந்து தான் நீங்கள் ஒரு மெட்டா லைஃப்பை உங்களால் உருவாக்க முடியும். அந்த மெட்டா லைஃப் தான் உங்களை வேறு இடத்துக்கு கொண்டு போகும். கண்ணாடி சில்லுகள் பதிக்கப்பட்டு முடிவற்று நீளும் மதில் மீது நேர்த்தியாக நடந்து செல்கிறது பூனை என்ற ஒரு சொல். ஆம், ஒரு சொல். அதை கொஞ்சம் பின்தொடர்ந்தால் அது ஒரு வாக்கியமாவதையும், வாக்கியத்தின் நீண்ட அசைவில் கண்ணாடி சில்லொன்று பொத்துவிட்டால் மதிலின் பக்கவாட்டில் வழியும் குருதி கவிதையாவதையும் வாசிக்கலாம். அது பூனையை பற்றிய கவிதையாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் ஏமாந்து போவீர்கள். ஒரு முக்கியமான விஷயம், எழுத்தாளர் ரமேஷ் பிரேதன் 80களின் இறுதியில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து தீவிரமாக தமிழ் இலக்கியத்தில் இயங்கிக்கிட்டே வராரு. பல வகையான நாவல்கள், கவிதை தொகுப்பு, கட்டுரை தொகுப்பு, நாடகங்கள்னு எழுதியிருக்காரு. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக ரமேஷ் பிரேதனுக்கு பக்கவாதம் உடல் முடியாமல் இருக்காரு. இதுவரைக்கும் அவருடைய நண்பர்களும் சக எழுத்தாளர்களும் தான் அவருக்கு உதவி பண்ணிட்டு வராங்க. இவருக்கு நாம் பண்ணுற உதவியாக முதல்ல இவரோட எழுத்துக்களை படிக்கணும். அவுட் ஆஃப் சிம்பத்தியில் இதை படிக்க வேணாம். அவரோட எழுத்துக்கள் தமிழ் இலக்கியத்தில் பெரும் தாக்கத்தை உண்டு செய்தது. அதை உங்களுக்கு படிக்கிறப்பவே புரியும். இவருடைய எழுத்துக்களை படிக்கிறது தான் அதிகபட்ச மரியாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். படிக்கவே நேரம் இல்லாமல் இருக்கிறவங்க அல்லது இவருடைய எழுத்துக்களை படித்தவங்க, இவரை தொடர்ந்து எழுதணும்னு, இவருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க
எழுத்தாளர் ரமேஷ் பிரேதனோட பேங்க் டீட்டெயில்ஸை கீழே கொடுத்துருக்கோம். உங்களால் முடிஞ்ச உதவியை இவருக்கு செய்யலாம். இவர் எழுதிய புத்தகங்களுடைய லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கோம். நன்றி.